ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அடுத்த பதிவு நம்மை அறிவோம் என்ற புத்தகம். அதன் முன்னுரை. நாம் நம் பள்ளிப்பருவத்திலே நமது உடல் செயல்பாட்டு முறை பற்றி படித்து வளர்கிறோம். அதே நேரத்தில் நம்முடன் எப்பொழுதும் செயல்படும் மனதை பற்றி அறிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால் இளம் வயதிலே மனப்பிரச்சனைகள் மற்றும் மனவேதனைகளை சந்திக்க வேண்டி உள்ளது. இதற்கான தீர்வு மனதின் செயல்பாட்டு முறையை புரிந்து கொள்வதே. இதற்காக ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மாணவர்களுக்காக நம்மை அறிவோம் என்ற நூல் எழுதி அருளியுள்ளார். ஒவ்வொரு மாணவர்களும் இதனை கேட்டு புரிந்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் என்ற புத்தகத்தின் முதல் அத்தியாயம். உள்ளே வருக. அந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஒரு வேடிக்கை கதை. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் சத்திரம் எனப்படும் திறந்த மடங்களில்தான் தங்கியாக வேண்டும். வெளியூரிலிருந்து வந்த இளைஞன் ஒருவன் சத்திரம் ஒன்றில் தங்கியிருந்தான். அங்கு பலர் தங்கியிருந்தனர். அனைவரும் படுத்த பின்னரும் அந்த இளைஞன் மட்டும் படுக்காமல் கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருந்தான். என்ன பிரச்சனை என்று சத்திர மேலாளர் அவனை கேட்டார். அதற்கு அவன் வினோதமான காரணம் ஒன்றை கூறினான். நான் குழந்தையாக இருந்தபோது எனது பெற்றோர் என்னை ஒரு திருவிழாவுக்கு கூட்டிச் சென்றிருந்தார்கள். நான் அந்த கூட்டத்தில் கலந்து தொலைந்து போய்விட்டேன். எனது பெற்றோர் எப்படியோ என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். இங்கும் கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தோடு கலந்து என்னை மறந்து தூங்கிவிட்டால் நான் மீண்டும் அவ்வாறு தொலைந்து போய்விடுவேனோ என்று பயமாக உள்ளது. இப்படி அவன் கூறவும் அவனுக்கு உதவ அந்த சத்திர மேலாளர் முன்வந்தார். அவர் சிவப்பு நாடா ஒன்றை எடுத்து வந்து அவனுடைய இடது காலில் கட்டினார். அவர் அவனிடம், இப்போது உனக்கு ஒரு அடையாளம் போட்டுவிட்டேன். எந்த கூட்டத்தில் நீ தொலைந்து போனாலும் இந்த நாடாவை வைத்து உன்னை நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று கூறினார். இளைஞனும் நிம்மதி அடைந்து அந்த கூட்டத்தினரோடு படுத்து தூங்கிவிட்டான். அவன் நன்றாக தூங்கியதும் அந்த சத்திர மேலாளர் அவனுடைய காலில் கட்டியிருந்த சிவப்பு நாடாவை அவிழ்த்து பக்கத்தில் படுத்திருந்த இன்னொருவர் காலில் கட்டிவிட்டார். காலில் விழித்து எழுந்த அந்த இளைஞன் வினோதமாக விழித்து கொண்டிருந்தான். தொலைந்து போகாமல் பத்திரமாக இருக்கிறாயா என்று சத்திர மேலாளர் அவனிடம் கேட்டார். அந்த இளைஞனும் மகிழ்ச்சியுடன் கூறினான், நீங்கள் நல்லதொரு உபாயத்தை கண்டுபிடித்தீர்கள். அதனால் நான் தொலைந்து போகாமல் தப்பிவிட்டேன். சிகப்பு நாடாவை வைத்து என்னை நானே நன்றாக அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டேன். யார் காலில் சிவப்பு நாடா இருக்கிறதோ அதுதான் நான். சிவப்பு நாடாவை கட்டியிருக்கும் நான் தொலைந்து போகாமல் பத்திரமாகவே உள்ளேன். ஆனால் எனக்கு இப்போது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சத்திர மேலாளர் கேட்கவும் தனது பிரச்சனையை கூறினான். எவருடைய காலில் சிவப்பு நாடா கட்டப்பட்டு உள்ளதோ அதுதான் நான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போது நான் ஒருவன் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேனே, இந்த நான் யார்? இது ஒரு வேடிக்கை கதைதான். ஆனால் இது நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புள்ள ஒரு செய்தியாகவும் உள்ளது. இளைஞர்களாகிய நீங்கள் எத்தனையோ பாடங்களை படிக்கிறீர்கள். எத்தனையோ அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் பலர் உங்களை பற்றி தெரியாத காரணத்தினால் பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள நேர்ந்து விடுகிறது. மாணவ பருவத்திலேயே மனவேதனைகள் பலவற்றை சந்திக்க நேர்ந்து விடுகிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட இளைஞர்களாகிய நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நூல் உங்களுக்காக அமைந்துள்ளது. உங்களையும் அறிந்து கொள்வோம். உங்களுக்கு உள்ளே வருக வருக. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் என்ற புத்தகத்தின் 2வது அத்தியாயம். பிரச்சனை என்றால் என்ன? நாம் எல்லோருமே பிரச்சனை பிரச்சனை என்று பலவாறாக கூறி வருகிறோம். உண்மையில் பிரச்சனை என்றால் என்ன? பிரச்சனை என்று எதைத்தான் கூறுகிறோம்? நாம் ஒரு போட்டித் தேர்வு எழுத புறப்படுகிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் சரியான மழை. பயணம் செய்வதற்கு சரியான வாகனம் கிடைக்கவில்லை. இது ஒரு பிரச்சனை.
ஒரு வழியாக நாம் தேர்வு மையத்தை அடைந்து விட்டோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த கேள்விகள் தேர்வில் கேட்கப்படவில்லை. இதுவும் ஒரு பிரச்சனையே. தெருவில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒருவர் நம்மை தேவையில்லாமல் கண்டபடி திட்டுகிறார். இது ஒரு பிரச்சனை. நாம் கைப்பையில் பணம் எடுத்துச் செல்கிறோம். திருடன் ஒருவன் பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறான். இது ஒரு பிரச்சனை. நாம் நடந்து செல்லும் போது இடறி விழுந்து நமது காலில் அடிபட்டு விடுகிறது. இது ஒரு பிரச்சனை. இப்படி பல வகையான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இப்படி பிரச்சனை என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாம் பலவிதமான பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போது கற்பனையான ஓர் உதாரணம். 2 வகையான நிலைகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். முதலாவதாக வருவது முதல் நிலை, இரண்டாவதாக வருவது 2ஆம் நிலை. நாம் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஒன்று முடியும் முன்பே அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனது மட்டும் அமைதியோடும் நிம்மதியாகவும் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இதுதான் முதல் நிலை. அடுத்தது 2ஆவது நிலை. இந்த 2ஆவது நிலையில் என்ன நடக்கிறது? காலையில் நாம் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமது வீட்டில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் அமைதியாகவும் சீராகவும் நடக்கின்றன. நமது அலுவலகத்திலும் மற்றும் வெளியிடங்களிலும் நம்மோடு தொடர்புடைய அனைத்து நிகழ்வுகளும் சீராகவே நடைபெறுகின்றன. ஆனால் நமது மனம் மட்டும் நிம்மதியில்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது. இது அப்படியாகிவிடுமோ, இது இப்படியாகிவிடுமோ என்ற பரிதவிப்புடன் இருந்து வருகிறது. அதாவது முதலாவது நிலையில் 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனது மட்டும் அமைதியாக உள்ளது. 2ஆவது நிலையில் நாம் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாத போதும் நம்முடைய மனது மட்டும் நிம்மதியில்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது. இந்த 2 வகையான நிலைகளிலும் நாம் விரும்பக்கூடிய நிலை எது? முதல் நிலையா அல்லது 2ஆம் நிலையா? நம்மில் பெரும்பாலானோர் இந்த 2ஆவது நிலையில்தான் வாழ்ந்து வருகின்றோம். நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் நன்றாகவே இருந்தாலும் நாம் எல்லோரும் தேவையற்ற மனப்பதட்டத்துடனும் பரிதவிப்புடனுமே இருந்து வருகிறோம். நம்மை அறியாமலேயே நாம் அனைவரும் மேலே கண்ட முதல் நிலையையே விரும்புகிறோம். பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நமது மனது மட்டும் நிம்மதியாக இருந்தால் அது மட்டுமே போதும். இப்படித்தான் நாம் அனைவரும் எண்ணுகிறோம். ஆனால் எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திடுவது சாத்தியமா? இப்படி ஒரு சம்பவம். இளம் வயதுள்ள ஒரு தகப்பனார் தனது 2 குழந்தைகளுடன் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். 4 மற்றும் 5 வயதுள்ள அந்த குழந்தைகள் இருவரும் அந்த பெட்டியில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஓடுவதும் சாடுவதும் மற்றவர் உடைமைகளை இழுத்து போடுவதுமாக இருந்தனர். அந்த தகப்பனாரும் அவர்களை ஏதோ பெயருக்குத்தான் கண்டிக்கிறாரே தவிர அவர்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த சக பயணிகளில் ஒருவர் மட்டும் அந்த தகப்பனாரிடம், உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அந்த தந்தை அவருக்கு பதில் கொடுத்தார், இந்த குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள், எதையும் சரிவர புரிந்து கொள்ளும் வயதில் இல்லை. அவர்களது செயலுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இவர்களது தாயார், அதாவது எனது மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அவர் மாணவிகளை வட இந்தியாவுக்கு சுற்றுலாவாக அழைத்து சென்றிருந்தார். அங்கே ஆபத்தில் சிக்கியிருந்த ஒரு மாணவியை காப்பாற்றும் முயற்சியில் அவரும் மரணம் அடைந்து விட்டார். அவரது உடல் அங்கே உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அதை வாங்குவதற்காகத்தான் நாங்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இவர்களை தனியே விட்டு வர முடியாததால் உடன் அழைத்து செல்கிறேன். தங்கள் தாயின் உடலை பார்த்து அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய செயல்களுக்கு நான் உங்களிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அவர் சொல்லி முடித்தார். இப்போது அந்த பெட்டியில் உள்ள அனைவருடைய மனநிலையும் தலைகீழாக மாறிவிட்டது. அந்த குழந்தைகள் தொடர்ந்து தங்களுடைய சேஷ்டைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களது செயல்கள் எவரையும் பாதிக்கவில்லை. இங்கு என்ன நடந்துள்ளது? செயல்கள் அதே செயல்கள்தான். முதலில் அவர்கள் அனைவரும்
அந்த செயல்களினால் கொதித்து போயிருந்தார்கள். இப்போது அந்த செயல்கள் எவரையும் பாதிக்கவில்லை. முதலில் அவர்களை பாதித்த அந்த செயல்கள் இப்போது ஏன் அவர்களை பாதிக்கவில்லை? என்ன விதமான மாற்றம் இங்கே ஏற்பட்டுள்ளது? இந்த மாற்றம் எங்கே ஏற்பட்டுள்ளது? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் 3 வேதனையின் பாதை. நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நம்முடைய மனதிலேயே மையம் கொண்டுள்ளன என்பதை பார்த்தோம். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய மனதை பாதித்தால் மட்டுமே அது நம்மை பாதித்தது ஆகும். ஏதாவது ஒன்று நம்மை பாதித்தது என்றால் அது நம்முடைய மனதை பாதித்ததே ஆகும். நம்முடைய எல்லா விதமான அனுபவங்களுக்கும் ஆதாரமாக நம்முடைய மனதே அமைந்துள்ளது. நம்மை புரிந்து கொள்வது என்பதும் ஒன்றுதான், நம்முடைய மனதை புரிந்து கொள்வது என்பதும் ஒன்றுதான். நம்முடைய மனதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதனை எவ்வாறு ஆய்வு செய்வது? இன்பம் என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதுபோல் துன்பம் என்றால் என்னவென்பதும் அனைவருக்கும் தெரியும். இன்பம் துன்பம் என்பதை நாம் இங்கு உடல் ரீதியான அனுபவமாக குறிப்பிடவில்லை. காலில் அடிபட்டு வலி ஏற்படுகிறது, இது உடல் ரீதியான துன்பம். சுவையான உணவை சாப்பிடுகின்றோம், உணவின் சுவை நமது நாவுக்கு இன்பமாக உள்ளது, இது உடல் ரீதியான இன்பம். இத்தகைய இன்பத் துன்பங்களை பற்றி நாம் இங்கு குறிப்பிடவில்லை. நாம் குறிப்பிடுவது அனைத்தும் மனோரீதியான இன்பத் துன்ப அனுபவங்களை பற்றியே. நாம் விரும்பியவாறு சம்பவம் ஒன்று நடந்திடும் போது நாம் மனமகிழ்ச்சியை அடைகின்றோம். நாம் நமது பள்ளிக்கூட தேர்வை எதிர்கொள்கிறோம், அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெற்றிட விரும்புகின்றோம். நாம் விரும்பியதை விடவும் அதிக மதிப்பெண்கள் நமக்கு கிடைத்து விடுகிறது. இதனால் நமக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நாம் விரும்பிய பாடத்தில் மேற்படிப்பு தொடர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது. இப்படி ஸ்தூலமாக வெளிப்படையாக நடக்கும் பல நிகழ்வுகள் நமது மனமகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளன. அந்த நிகழ்வுகள் நடந்திருக்காவிட்டால் நமக்கு மனமகிழ்வு ஏற்பட்டிருக்க சாத்தியமே இல்லை. இந்த நிகழ்வுகள்தாம் நமது மனமகிழ்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன. ஸ்தூலமான நுண்மையான இந்த நிகழ்வுகள்தாம் சூட்சுமமான நமது மனமகிழ்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன. நிகழ்வுகள் அனைத்தும் நாம் விரும்பியவாறு நடந்து விடுவதில்லை. நாம் விரும்பாத நிகழ்வுகளும் பல வேளைகளில் நிகழ்ந்து விடுகின்றன. நாம் எதிர்பார்த்த கேள்விகள் நமது தேர்வில் கேட்கப்படாத காரணத்தினால் மிக குறைந்த மதிப்பெண் பெற நேர்ந்து விடுகிறது. போதுமான மதிப்பெண் இல்லாததால் மேற்படிப்பும் தடையாகி விடுகின்றது. இப்படி சில நிகழ்வுகள் ஏற்பட்டு நமது மனவேதனைக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. இந்த வகையில் இந்த நிகழ்வுகள் நடந்திராத பட்சத்தில் நமக்கு மனத்துன்பம் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு இல்லை. ஸ்தூலமான நிகழ்வுகள் நமது மனமகிழ்ச்சிக்கோ மனத்துயரத்துக்கோ காரணமாக அமைந்து விடுகின்றன. ஆக ஸ்தூலமான நிகழ்வுகளே சூட்சுமமான நமது மனோ அனுபவத்துக்கு காரணமாக அமைந்துள்ளன. இனி சூட்சுமமான நமது மன அனுபவங்களை இன்னும் சற்று ஆழமாக ஆய்ந்திடுவோம். மனமகிழ்ச்சியும் மனத்துயரமும் நமது மன அனுபவங்களே. நமது மன அனுபவங்களின் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இரண்டு அனுபவங்களும் ஒரே அடிப்படையில்தான் செயல்படுகின்றன. ஆகவே ஏதாவது ஒரு அனுபவத்தை பற்றி அறிந்தாலும் அது இரண்டுமே அறிந்ததாகும். நமது மனமகிழ்ச்சி ஒரு மன அனுபவமே. ஆயினும் இதனை ஆய்வு செய்வதில் ஒரு தடங்கல் உள்ளது. நமது மனம் மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே ஆய்வு செய்வதற்கு வேண்டிய உந்து சக்தி இங்கு மிகவும் குறைவாகவே உள்ளது. அதே நேரம் மனவேதனை என்னும் அனுபவம் அப்படி இல்லை. அங்கு மனவேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உந்துதல் நம் அனைவருக்குமே இயல்பாக உள்ளது. ஆகவே மனவேதனையை ஆய்வு செய்திடுவதன் மூலம் நமது மன இயக்கத்தின் அடி ஆழத்துக்குள் பிரவேசிப்பது சாத்தியமாக உள்ளது. மனவேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உந்துதலே இதற்கு உதவியாக உள்ளது. ஆகவே நமது மனவேதனையையே ஆய்வுப் பொருளாக எடுத்துக்கொண்டு நமது மன இயக்கத்தின் அடிப்படை உண்மையை புரிந்திட முயல்வோமாக. மனவேதனை என்றால் என்ன? அது எப்படி ஏற்படுகிறது? ஓர் உதாரணத்தின் மூலம் இதனை ஆய்வோம். நாம் விரும்பி பாதுகாப்பாக வைத்திருந்த மிகவும்
விலை உயர்ந்த நம்முடைய பொருள் ஒன்று அழிந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது நமது மனம் என்ன எண்ணுகிறது? அந்த பொருள் அழிந்து போயிருக்கக்கூடாது என்பதையே கோருகிறது, விரும்புகிறது. பொருள் அழிந்து போய்விட்டது என்பது நிஜம். அதுவும் நடந்து முடிந்துவிட்ட ஒன்று. ஆனாலும் அது அழிந்து போயிருக்கக்கூடாது என நமது மனது விரும்புகின்றது. நடந்து முடிந்த ஒன்றை நடந்திருக்காத ஒன்றாக எடுத்துக்கொள்ள நமது மனது விரும்புகின்றது. நடந்து முடிந்தது எப்படி நடக்காததாக இருந்திருக்க முடியும்? ஆனால் மனம் அப்படி விரும்புகின்றது. அது அப்படி நடக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்ற நமது விருப்பம் நமது மனதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. இருக்கும் ஒன்று இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலைதான் இந்த நெருக்கடி. இந்த மன நெருக்கடிக்கு பெயர்தான் மனவேதனை. நடக்கும் ஒன்றானது அல்லது நடந்து முடிந்துவிட்ட ஒன்றானது நமது விருப்பம் முரண்படும் போதெல்லாம் இந்த மன நெருக்கடி ஏற்படுகின்றது. இந்த நெருக்கடியினால் ஏற்படும் மன உயர்வுக்கு பெயர்தான் மனவேதனை. நம் நெருப்பை தொடுகிறோம் என வைத்துக்கொள்வோம். நெருப்பை தொட்டதும் நமக்கு சுடுகிறது. நமது கை நெருப்பில் படுவதால் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. நாம் நெருப்பை தொடாவிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. தொடர்பு ஏற்பட்டால் ஒழிய நெருப்பின் வெம்மை நம்மை பாதிப்பதில்லை. நாம் விரும்பிய பொருள் அழிந்து போனது நம்மை எப்படி பாதுகாக்கின்றது? அந்த பொருளோடு நாம் எப்படி தொடர்பு கொண்டுள்ளோம்? நாம் ஒவ்வொரு பொருளையும் நம்முடைய மனதின் மயமாக்கியே அங்கமாக்கியே புரிந்து கொள்கிறோம். மலரை மலர் என புரிந்து கொள்கிறோம். மரத்தை மரம் என புரிந்து கொள்கிறோம். மனிதரை மனிதர் என்று புரிந்து கொள்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்முடைய மனதின் அம்சமாக்கியே புரிந்து கொள்கிறோம். மலரை மலர் என்று நாம் புரிந்து கொண்டோமே என்றால் அந்த மலர் நமது மனதின் அம்சமாக இடம்பெற்றுவிட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு பொருளையும் நமது மனதின் அம்சமாக்கியே நாம் அதனை புரிந்து கொள்கிறோம். நாம் மிகவும் விரும்பிய பொருள் நமது மனதின் அம்சமாக மாறிவிட்ட நிலையிலேயே நாம் அந்த பொருளோடு தொடர்பு கொண்டுள்ளோம். அந்த பொருள் நமது மனதின் ஓர் அம்சமாக இருக்கிறது. அந்த பொருளை நாம் அதிகம் நேசிக்கிறோம் என்றால் நமது மன அம்சமான அந்த பொருளை நேசிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நமது மன அம்சத்தின் ஒரு பகுதியையே நேசிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். நாம் மிகவும் விரும்பிய அந்த பொருள் அழிந்துவிட்டது, ஸ்தூலமாக அழிந்து போய்விட்டது, நிஜத்தில் அழிந்து போய்விட்டது. நிஜத்தில் அந்த பொருள் அழிந்து போய்விட்டாலும் மன அம்சத்தில் அந்த பொருள் நினைவு பொருளாக இடம்பெற்றுள்ளது. பொருள் அழிந்து விட்டதையும் மன அம்சமாக்கியே புரிந்து கொள்கிறோம். அந்த பொருள் அழிந்திருக்கக்கூடாது, அது அழிந்ததை நாம் விரும்பவில்லை என்ற நமது மனதின் செயல்பாடு நமது மனதுக்கு எதிராகவே அமைந்துள்ளது. அந்த பொருள் அழிந்துவிட்டது என்ற உண்மை நமது மன அம்சமாக மாற்றப்பட்டு நமது மனதில் உள்ளது. அது அப்படி நடந்திருக்கக்கூடாது என்ற விருப்பமும் மன அம்சமாகவே மாற்றப்பட்டு மனதில் இடம்பெறுகிறது. அழிந்துவிட்டது என்ற யதார்த்தமும் அழிந்திருக்கக்கூடாது என்ற விருப்பமும் மன அம்சங்களே. இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அமைந்துள்ளதால் அங்கு உராய்வு ஏற்படுகிறது. எதிரெதிரான இந்த இரண்டு அம்சங்களும் ஒரே இடத்தில் இடம்பெற முடியாமல் ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றன. மன முரண்பாட்டால் ஏற்பட்ட இந்த உராய்வையே நாம் மனவேதனை என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? நடந்த ஒன்று நமக்கு பிடிக்கவில்லை, அது நடந்திருக்கக்கூடாது என்ற விருப்பம் நமக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை பார்த்தோம். இப்போது என்ன நிகழ்கிறது? மன நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது, மனவேதனை ஏற்பட்டுவிட்டது. இந்த மனவேதனை கற்பனையானதல்ல, இது நமது நிகழ்கால யதார்த்தமான அனுபவம். நமது துயரங்கள் யாவும் நமது யதார்த்தமான அனுபவங்களே. இந்த யதார்த்தத்தையாவது ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். மனவேதனையும் நமக்கு பிடிக்கவில்லை, மனவேதனையும் நம்மை விட்டு போய்விட வேண்டும் என விரும்புகின்றோம். முதலில் அழிந்து போன பொருள் அழிந்திருக்கக்கூடாது என விரும்பினோம். அந்த பொருள் அழிந்து முடிந்து விட்டது. அந்த யதார்த்தம் நடந்திருக்கக்கூடாது என நாம் விரும்பினோம். நடந்த யதார்த்தத்தை நமது விருப்பத்தால் மறுதலித்தோம். இதனால் நமக்கு மனவேதனை ஏற்பட்டுவிட்டது. இந்த மனவேதனை தான் நமது இப்போதைய யதார்த்தம். இந்த மனவேதனையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த மனவேதனையையும் வெறுக்கிறோம். மனத்துயரத்திலிருந்து விடுபட்ட நிலை வேண்டுமென்று விரும்புகின்றோம். ஆனால் மனவேதனை என்பது இப்போதைய யதார்த்தம். நாம் இந்த யதார்த்தத்தையும் மறுதலிக்கிறோம். முதலில் இப்படித்தான் யதார்த்தத்தை மறுதலித்தோம், மனவேதனை ஏற்பட்டது. இப்போதும் யதார்த்தத்தை மறுதலிக்கின்றோம்.
இருப்பது இல்லாமல் போய்விட வேண்டும் என்று இருப்பதையெல்லாம் மறுதலிக்கும் மனோபாவமே நமது மனத்துயரங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் ஆணிவேராக உள்ளது. யதார்த்தத்தை மறுதலிப்பதன் காரணமாகவே நமக்கு மனவேதனை ஏற்பட்டது. மனவேதனையை மறுதலிப்பதன் மூலம் மனவேதனையிலிருந்து விடுபட்டு விடலாம் என தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மறுதலிக்கும் மனோபாவம்தான் மனவேதனைக்கு காரணமாக அமைந்துள்ளது. எது மனவேதனைக்கு காரணமாக அமைந்துள்ளதோ அதனை மாற்றாமல் அதனையே மனவேதனையை மாற்றி அமைக்கவும் துணைக்கு கூப்பிடுகிறோம். இதனால் நமது மனவேதனை தான் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. மறுதலிப்பு தான் நமது மனத்துயரங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்துள்ளது என்பதை நமது ஆய்வில் கண்டுபிடித்து விட்டோம். இனி மறுதலிப்பு இல்லாமல் இயங்குவதுதான் சரி என்று நமக்கு தோன்றவில்லையா? ஏனெனில் மறுதலிப்பு தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். மறுதலிப்பு இல்லாத நிலையில் நாம் இயங்குவதுதானே சரியாக இருக்க முடியும். இப்போது நாம் என்ன செய்கிறோம்? மறுதலிப்பு இயக்கத்தையும் மறுதலிக்கிறோம். இப்படி நம்மை நாம் அறியாமல் எதையோ அடைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இருப்பதையெல்லாம் மறுதலித்து வருகிறோம். மறுதலிக்கும் இந்த இயக்கம் நம்மை முட்டாளாக்கி வைத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அதையும் பார்ப்போம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் 4வது அத்தியாயம். மறுதலிக்கும் மனோபாவம். மறுதலிக்கும் மனோபாவமே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக இருப்பதை பார்த்தோம். இந்த மறுதலிக்கும் மனோபாவம் என்றால் என்ன? அது ஏன் நம்மை இப்படி ஆட்டி படைக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் அதன் கோரப்பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும். நாம் எவரும் முட்டாள்கள் அல்லர். காரண காரியம் இல்லாமல் கண்மூடித்தனமாக நாம் எதையும் செய்து விடுவதில்லை. மறுதலிக்கும் மனோபாவத்துடன் நாம் செயல்படுகிறோம் என்றால் அதுதான் சரியானதென்று நாம் எண்ணுவதாலேயே அவ்வாறு செயல்படுகிறோம். ஏன் அவ்வாறு எண்ணுகிறோம்? ஏன் அப்படி செயல்படுகிறோம்? அதன் செயல்முறைதான் என்ன? அதனை விளங்கிக் கொள்வோம். நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என வைத்துக்கொள்வோம். நமக்கு அது பிடிக்கவில்லை. அது அப்படி நடந்திருக்கக்கூடாது என நாம் அதனை மறுதலிக்கிறோம். நமக்கு பிடிக்காத சம்பவம் ஒன்று இனிமேல் தான் நடக்கப் போகிறது என வைத்துக்கொள்வோம். அது நமக்கு ஏற்புடைய சம்பவம் அன்று. ஆகவே அதுவும் அப்படி நடந்துவிடக்கூடாது என்று மறுதலிக்கிறோம். நமக்கு நல்ல வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சூழ்நிலைகளில் சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன. நமது வருவாய்க்கு தடங்கள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ என நாம் எண்ணும் போதே நமக்கு வருத்தம் வருகிறது. நமக்கு ஒவ்வாத நடந்து விடுமோ என அஞ்சி அத்தகைய சூழ்நிலையையும் எதிர்த்து மறுதலிக்கிறோம். நாம் ஏன் இவ்வாறு மறுதலிக்கிறோம்? நமது மறுதலிப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்கிறது? நமக்கு பிடித்ததை நாம் ஒருபோதும் மறுதலிப்பதில்லை. நமக்கு பிடிக்காததை மட்டுமே நாம் மறுதலிக்கிறோம். அப்படியானால் நமது மறுதலிப்புக்கு காரணமான நிகழ்வு நமக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அதை நாம் மறுதலிக்கிறோம். இப்போது நாம் நமது ஆய்வை இன்னும் சற்று அடி ஆழத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளோம். நிகழ்வு நமக்கு பிடித்திருந்தால் நாம் அதை மறுதலிப்பதில்லை. அது பிடிக்காவிட்டால் நாம் அதை மறுதலிக்கிறோம். வேண்டுதல் மற்றும் வேண்டாமை என்னும் அம்சம் இங்கு செயலுக்கு வருகிறது. விருப்பு மற்றும் வெறுப்பு என்னும் அம்சம் இங்கு செயல்பட்டிருக்கிறது. நமக்கு எது பிடித்தது எது பிடிக்காதது என்பதையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டி உள்ளது. நமக்கு பிடித்ததை விரும்புகிறோம், நமக்கு பிடிக்காததை வெறுக்கிறோம். நமக்கு எது பிடித்தமானது, நமக்கு எது பிடித்தது அல்ல, எவையெல்லாம் நமக்கு இன்பம் தருகின்றனவோ அவையெல்லாம் நமக்கு பிடித்தது, எவையெல்லாம் நமக்கு துன்பம் தருகின்றனவோ அவையெல்லாம் நமக்கு பிடிக்காதது. இன்பம் நமக்கு பிடிக்கிறது, துன்பம் நமக்கு பிடிக்கவில்லை. இன்பத்தை தக்க வைக்க முயல்கிறோம், துன்பத்தை அப்புறப்படுத்த போராடுகிறோம். இன்பம் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, துன்பம் நம்மை விட்டு போனால் போதும் என்று துன்பத்தை எதிர்த்து போராடுகிறோம். ஆனால் துன்பம் இல்லாத நிலை வேண்டும் என்பது கூட அதன் அடிப்படை நிலையில் ஒரு இன்ப நாட்டமே. ஒன்றை நாடுவதன் மூலம் பிறிதொன்றை புறக்கணிக்கின்றோம். அதுபோல் ஒன்றை புறக்கணிப்பதன் மூலம் பிறிதொன்றை நாடுகின்றோம்.
துன்பம் வேண்டாம் என்பதற்கும் துன்பமற்ற நிலை வேண்டும் என்பதற்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. துன்பம் வேண்டாம் என்றால் அதன் பொருள் இன்பம் வேண்டும் என்பதே. துன்பமற்ற நிலை வேண்டும் என்பதும் இன்பம் வேண்டும் என்பதே. ஒன்று எதிர்மறையான அணுகுமுறை, மற்றொன்று நேர்மறை அணுகுமுறை. இரண்டின் நோக்கமும் இன்பம் வேண்டும் என்பதே. இன்ப நாட்டமே நமது மறுதலிப்பு மனோபாவத்தின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நமது ஆய்வை நாம் இன்னும் ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியுள்ளது. நம்முடைய அன்றாட வாழ்வின் போது நமது மனதில் இடம் பிடிப்பவை எவை என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் நாம் என்ன பதில் கூறுவோம்? நமது வாழ்வு முழுவதும் நிகழ்வுகளால் ஆனது. நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். அவை அனைத்தும் நமது கவனத்தை கவர்ந்து நமது மனதில் இடம் பிடிப்பதில்லை. இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் மட்டுமே நமது கவனத்தை கவர்கின்றன, நமது மனதில் இடம் பிடிக்கின்றன. மற்ற நிகழ்வுகள் அனைத்தும் சராசரியான அமைதி நிகழ்வுகளாக அமைந்து நமது மனதில் இடம் பிடிக்காமல் கடந்து போய் விடுகின்றன. அப்படி இடம் பிடிக்கும் அவை இரண்டுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. இன்பம் ஏற்படும் போது நமக்கு போராட்டம் எதுவும் இல்லை. இன்பத்தை நாம் மறுதலிப்பதும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதும் நமக்கு எளிதாக உள்ளது. ஆனால் துன்பங்களுக்கு காரணமான நிகழ்வு ஏற்படும் போது நமது நிலைமை வேறு விதமாக உள்ளது. துன்பம் நமக்கு ஒருவித வலி உணர்வை ஏற்படுத்துகிறது. அதை அப்புறப்படுத்த நாம் முயன்று போராட வேண்டியுள்ளது. துன்ப உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்னும் ஓர் உந்துதல் ஏற்படுகிறது. உணர்வுள்ள பகுதியிலிருந்து உணர்வற்ற பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஓர் இறுக்கமான எதிர்பார்ப்பு செயல்படுகின்றது. இந்த எதிர்பார்ப்பு நியாயமான ஒன்றா அல்லது நியாயமற்ற ஒன்றா? துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுபட எண்ணுவது எப்படி நியாயமற்ற ஒன்றாக இருக்க முடியும்? துன்பங்களோடு இரு, வேதனைகளோடு இரு என்று எவருக்காவது அறிவுரை கூற முடியுமா? அப்படி கூறினால் அது நியாயமாக இருக்குமா? மறுதலிப்பு மனோபாவமும் பிரச்சனையான ஒன்றாகவே இருக்கிறது. மனவேதனையும் பிரச்சனையாகவே இருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? மனவேதனைகள் நீங்கிட மார்க்கம்தான் என்ன? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் 5ஆம் அத்தியாயம், அனுபவத்தின் ஆயுள். மறுதலிக்கும் மனோபாவம்தான் நமது போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்து நமது துன்பங்களையும் துயரங்களையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். மறுதலிக்கும் மனோபாவத்தை கைவிட்டால் பிரச்சனைகள் தீர்ந்திடும் என்று கணக்கு போட்டு பார்த்தோம். ஆனால் அதுவும் மறுதலிப்பு மனோபாவத்தின் தொடர்ச்சிதான் என்பதையும் கண்டுபிடித்தோம். இனி நாம் என்னதான் செய்வது? நமது பிரச்சனைகளை எப்படிதான் வெற்றி கொள்வது? நாம் நமது மனவேதனைகளில் இருந்து எப்படிதான் வெளியே வருவது? நமக்கு பிடிக்காத மன அனுபவங்களிலிருந்து எவ்வாறு நாம் விடுபடுவது? நாம் நமது பிரச்சனைகளை இன்னும் ஒரு கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து விடுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த வாசகத்தை? அதாவது, ஒருவர் ஒரே ஆற்றில் 2 முறை குளிக்க முடியாது என்ற வாசகத்தை. ஏன் ஒருவரால் 2 முறை ஆற்றில் குளிக்க முடியாது? முதல் தடவை குளிக்கும் போதே அவருடைய பாவங்களெல்லாம் போய்விட்ட நிலையில் அவர் புதியதொரு மனிதராகி விடுகிறாரா? அதனால்தான் ஒருவரால் 2 முறை ஆற்றில் குளிக்க முடிவதில்லையா? அத்தகைய பொருளில் இப்படி கூறப்படவில்லை. மிகச் சாதாரணமான பொருளில்தான் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. குளத்து நீர் தேங்கி கிடக்கும், ஆனால் ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆற்றில் எப்போதும் புதிய நீர்தான் இடம்பெற்றிருக்கும். ஒரு வினாடியில் குளித்த அதே நீரில் மறு வினாடி குளித்திடுவது சாத்தியமில்லை. ஏனெனில் ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பொருளில்தான் ஓர் ஆற்றில் 2 முறை குளிக்க முடியாது என கூறப்பட்டது. நமது மன உணர்வுகளும் இவ்வாறுதான் ஓர் ஆற்றைப் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இன்பமாயினும் சரி, துன்பமாயினும் சரி, அவை ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எந்த அனுபவத்தையும் இருத்தி வைக்க முடியாது. எல்லா அனுபவங்களும் அவை புதுப்பிக்கப்படாவிட்டால் அவற்றுக்கு இருப்பு நிலையே கிடையாது. நமது அனுபவங்களை எதிர்த்து மனரீதியாக போராடுவதன் மூலமே நாம் அந்த அனுபவங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு உண்டு. அனைவரது இயல்பும் ஒன்று போல் இருப்பதில்லை. அவரவர் மன இயல்புக்கேற்ற அனுபவமே அவரவருக்கு ஏற்படும்.
நமது மன இயல்புக்கு விரோதமான அனுபவம் எதுவும் நமக்கு ஏற்பட சாத்தியமில்லை. நமது மன இயல்பு என்பது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அது இயற்கையானது, அதனை எதிர்த்து போராட முடியாது. நமது அடிமனது இருப்பது நமக்கு நேரடியாக தெரியாது. அடிமனதில் இருந்து வெளிப்படும் அனுபவங்கள் மட்டுமே நமக்கு தெரியும். நாம் போராடுவது எல்லாம் அடிமனதின் வெளிப்பாடுகளை எதிர்த்து மட்டுமே. அப்படி போராடுவதுதான் அந்த அனுபவங்கள் புதுப்பிக்க காரணமாகி விடுகின்றது. நாம் போராட்டத்தை கைவிடும் போது வெளிப்பட்ட அந்த அனுபவங்களும் தாமாகவே நம்மை விட்டு போய்விடுகின்றன. ஏனெனில் எல்லா அனுபவங்களுக்கும் எல்லா உணர்வுகளுக்கும் ஆயுள் அரை வினாடி நேரம் மட்டுமே. அவற்றை நாம் புதுப்பித்தாலன்றி அவை அரை வினாடி நேரத்துக்கு மட்டுமே இருந்துவிட்டு மறைந்து விடுகின்றன. நாம் போராடி போராடி புதுப்பிப்பதால் மட்டுமே அவை உயிர் பெற்று தொடர்ந்து வாழ்கின்றன. அவற்றை நாம் புதுப்பிக்காவிட்டால் அவை மறைந்தொழிந்து விடுகின்றன. நாம் நமது போராட்டத்தின் மூலம் அவற்றை புதுப்பிப்பதன் மூலமே நமது அனுபவங்கள் ஒரு மாயச் சுழற்சியினால் தொடர் அனுபவம் போல் தோன்றுகின்றன. நமது மன இயக்கத்தையும் அதன் சுழற்சியையும் பின்வரும் படங்களின் மூலம் விளக்கலாம். உதாரணமாக, நாம் மிகவும் விரும்பி நேசித்த விலையுயர்ந்த பொருள் உபயோகப்படுத்த முடியாதவாறு சேதமடைந்து விட்டது. இது நடந்து போன நிகழ்வு. நடந்து முடிந்து போன நிகழ்வு முதல் பகுதியில் ஏ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்கக்கூடாது, இது எனக்கு பிடிக்கவில்லை, இந்த நிகழ்வை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பனை போன்ற சிந்தனை ஏற்படுகிறது. இது முதல் பகுதியில் பி என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நிகழ்வும் அது பற்றிய நமது எண்ணமும் நம்முடைய அடிமனதை தாக்குகின்றன. நம்முடைய அடிமனம்தான் நமது மன இயல்பு. நம்முடைய அடிமனமானது முதல் பகுதியில் சி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பவும் நம்முடைய அடிமனதின் இயல்புக்கு ஏற்பவும் நமக்கு வேதனையோ துயரமோ நமது அடிமனதிலிருந்து வெளிப்படுகிறது. அவ்வாறு வெளிப்படும் வேதனை உணர்வு டி என முதல் பகுதியில் காட்டப்பட்டுள்ளது. நடந்த நிகழ்வுகளும் அது பற்றிய நமது எண்ணமும் சேர்ந்து நம்முடைய அடிமனதை தாக்குவதால் நமக்கு இன்ப துன்ப வெளிப்பாடுகள் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் முதல் பகுதியில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இனி இரண்டாம் பகுதியை பார்ப்போம். ஒரு சம்பவம் நடந்து முடிந்துவிட்டது. அது அப்படி நடந்திருக்கக்கூடாது என நாம் எண்ணுகிறோம். ஏனெனில் அந்த சம்பவம் அவ்வாறு நடந்ததை நாம் விரும்பவில்லை. இதனால் நமது இயல்புக்கேற்ற வகையில் நமக்கு மனத்துயரம் ஏற்படுகிறது. நமக்கு ஏற்பட்ட மனத்துயரம் என்பது ஒரு மனக்கற்பனை அன்று, அது நிஜம். ஏனெனில் மனத்துயரத்தின் வலி நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது. நடந்து முடிந்து போன சம்பவம் எப்படி நிஜமோ அப்படி நாம் இப்போது அனுபவிக்கும் வேதனையின் வலியும் நிஜமாக உள்ளது. இதுவும் ஒரு நிகழ்வுதான். முதல் பகுதியில் நடந்து முடிந்த சம்பவமும் அது பற்றி நமது எண்ணங்களும் மட்டுமே நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இரண்டாம் பகுதியில் இன்னும் ஒரு அடுக்கு சேர்ந்துள்ளது. நடந்து முடிந்த சம்பவம் ஒரு நிகழ்வாகவும் அதனால் ஏற்பட்ட மனவேதனை இன்னும் ஒரு நிகழ்வாகவும் இந்த இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ளது. இது டி என இரண்டாம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது சிந்தனையோட்டம் நமது கட்டுக்குள் அடங்காததால் நடந்த சம்பவம் அப்படி நடந்திருக்கக்கூடாது என மீண்டும் மீண்டும் எண்ணுகிறோம். நமது எண்ணம் மீண்டும் மீண்டும் நமது அடிமனதை தாக்குகிறது. நமது சிந்தனை அடிமனதை தாக்குவதைப் போன்று நமது வேதனை உணர்வும் அடிமனதை தாக்குகிறது. ஐயோ, மனவேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே, சாப்பிட முடியவில்லையே, நிம்மதியாக தூங்க முடியவில்லையே என்ற எண்ணங்களும் அதனால் ஏற்பட்டு அவையும் நமது அடிமனதை தாக்குகின்றன. நமது அடிமனதை எவை அடைந்தாலும் அவற்றுக்கு ஏற்பவும் நமது மன இயல்புக்கு ஏற்பவும் அனுபவ வெளிப்பாடு ஏற்பட்டு விடுகிறது. நமது மனவேதனையும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் நமது துக்ககரமான சிந்தனைகளும் நமது அடிமனதை மீண்டும் சென்றடைவது என இரண்டாம் பகுதியில் காட்டப்பட்டுள்ளது. நமது துக்ககரமான அனுபவம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட அம்சம் என D2 குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி நாம் நமது அடிமனதினுள் எதனை செலுத்துகின்றோமோ அதற்கேற்ப நமக்கு மன அனுபவம் நமது அடிமனதிலிருந்து வெளிப்படுகிறது. நாம் ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம் என்றால் நாம் ஆபத்தை சந்தித்துள்ளோம் என்ற உணர்வு நமது அடிமனதில் பதிவு செய்யப்படுகிறது. உடனடியாக நமது அடிமனம் அதன் இயல்புக்கேற்ப எதிர் உணர்வுகளை ரியாக்ஷன் வெளிப்படுத்துகிறது. நாம் பரபரப்பு உணர்வை அடைகிறோம்.
அச்சமும் அவசரமும் நமது நரம்பு மண்டலங்களில் வெளிப்படுகின்றன. ஆபத்திலிருந்து தப்பியோடும் இயல்பை இதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆபத்து காலத்தில் இத்தகைய நெருக்கடி நிலை பிரகடனம் தேவைதான். ஆனால் நமது மனது எந்த தேவையும் இல்லாமல் அடிக்கடி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி நமது அடிமனதில் அதை பதிவு செய்து விடுகிறது. அடிமனதும் அவ்வாறு செய்யப்பட்ட பதிவுகளுக்கு ஏற்ப மனக்கலக்கத்தையோ பரபரப்பையோ ஏற்படுத்தி விடுகிறது. நாம் எதை பதிவு செய்கிறோமோ ஃபீடிங், அதற்கேற்ற எதிரனுபவம் ரியாக்ஷன் நமது அடிமனதிலிருந்து வெளியாகி விடுகின்றது. இந்த விளைவு தவிர்க்க முடியாதது. அந்த விளைவு மீண்டும் பதிவு ரீஃபீடிங் செய்யப்பட்டு மீண்டும் எதிர்விளைவு ரியாக்ஷன் அனுபவம் ஏற்படுகிறது. ஓர் அனுபவம் மீண்டும் மீண்டும் பதிவு ரீஃபீடிங் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுவதாலேயே அந்த அனுபவம் தொடர்ந்து இருந்து வருகிறது. புதுப்பிக்கப்படாத அனுபவத்தின் ஆயுள் அரை வினாடி நேரம்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாலேயே அது நீடித்து இருக்கிறது. ஒரே அனுபவம் தொடர்ந்து இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அது ஒரே அனுபவம் அன்று. அது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட புது புது அனுபவமே தொடர் அனுபவமே. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் 6ஆம் அத்தியாயம், வெளிமனதும் அடிமனதும். நம்முடைய மனதை மனவியல் நூலோரும் ஆன்மீக ஞானிகளும் பலவிதமாக பிரித்து பார்த்து விளக்கம் கொடுத்துள்ளனர். உண்மையில் நம்முடைய மனதானது அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய வகையில் துண்டு துண்டாக இல்லை. ஆயினும் நாம் புரிந்து கொள்ளும் வசதிக்காக அதனை பிரிவுபடுத்தி விளக்கம் கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வழக்கத்தை நாமும் பின்பற்றி மனதை தற்போது 2ஆக பிரித்து அதன் செயல்பாட்டை புரிந்து கொள்ள முயல்வோம். நமது மனதை நாம் நமது வசதிக்காக வெளிமனம் மற்றும் அடிமனம் என 2 பிரிவாக பிரித்து விளக்கிக் கொள்வோம். நமது அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட காரணமானது நமது அடிமனம். அதுதான் நமது இயல்பு. நமது இயல்புக்கேற்ற அனுபவம்தான் நமக்கு ஏற்படும். நமது அடிமனதுக்கு ஏற்ற அனுபவம்தான் நமக்கு ஏற்படும். நமது அனுபவங்கள் வெளிப்பட்டு அனுபவமாகும் இடம்தான் நமது வெளிமனம். இதனை கான்ஷியஸ் மைண்ட் என்று கூறுகிறோம். நமது அடிமனதை சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று கூறுகிறோம். நமது கைவசம் உள்ளது கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமே தான். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது நமது கைவசமோ கட்டுப்பாட்டிலோ இல்லாதது. நாம் நமது வெளிமனதை கொண்டு அறிவுபூர்வமான முடிவுகளை எல்லாம் எடுப்போம். ஆனால் நமது முடிவுகளுக்கு நமது அடிமனது கட்டுப்பட்டது அன்று. நாம் எப்போதும் அன்புடன் இருக்க வேண்டும், எவரிடமும் கோபம் கூடாது, பயப்படக்கூடாது என நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்திருப்போம். ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமல் கோபம் வந்துவிடும், பயம் வந்துவிடும். நமது முடிவுகளையெல்லாம் மீறி கோபம் மற்றும் பயம் வந்துவிடும். இதற்கெல்லாம் காரணம் நமது அடிமனம்தான், நம் இயல்புதான். நமது இயல்பு எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் நம்மை அறியாமல் செயல்பட்டு விடுவோம். செயல்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும், நாம் இப்படி செயல்பட்டு விட்டோமே என்று. கோபம் வந்த பின்புதான் தெரியும், கோபம் வந்து விட்டதே என்று. சரி, நமது இயல்பு கோபப்படும் இயல்பு என்றே வைத்துக்கொள்வோம். 24 மணி நேரமும் நாம் கோபத்துடனேயே இருந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நாம் அப்படி 24 மணி நேரமும் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதில்லை. நமது அடிமனதில் கோபப்படும் இயல்பு உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அது எப்போதும் வெளிப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தின் போது அந்த சூழ்நிலைக்கேற்ப நமது அடிமனதில் உள்ள கோபம் வெளிப்பட்டு விடுகிறது. அப்படியென்றால் நாம் நெருப்பை கைகளால் தொடுகிறோம். நெருப்பு நமது கைகளை சுட்டு விடுகிறது. கைகளுக்கும் நெருப்புக்கும் உள்ள நேரடியான தொடர்பை நம்மால் அறிய முடிகிறது. ஒரு சூழ்நிலையில் நாம் கோபப்படுகிறோம் என்றால் நமது அடிமனது அந்த சூழ்நிலையோடு தொடர்பு கொண்டுள்ளது என்றுதான் பொருள். நமது அடிமனதால் சூழ்நிலைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் என் பக்கத்தில் நின்று கொண்டு என்னுடன் பேச முடியும். நம் இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருந்துவிட்டால் நீங்கள் பேசுவதை என்னால் கேட்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் சத்தம் போட்டு பேசினாலும் அதிகபட்சம் 100 அல்லது 150 அடி தூரம் வரைதான் உங்கள் சப்தத்தை என்னால் கேட்க முடியும். அப்படி இருக்க பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து உங்களால் என்னுடன் பேச முடியுமா? அங்கிருந்து நீங்கள் பேசுவதை இங்கிருந்து என்னால் கேட்க முடியுமா? முடியும். நீங்கள் தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசும்போது
உங்கள் பேச்சை தெளிவாக கேட்க முடியும். இங்கு என்ன நடந்திருக்கிறது? உங்களுடைய சப்தம் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை போன்ற நடைமுறைதான் நமது அடிமனதிற்கும் அது எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கும் இடையே நிகழ்கிறது. எந்த சூழ்நிலையானாலும் நமது அடிமனதை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. நமது வெளிமனதாக செயல்படும் நமது அறிவுதான் பாலமாக இருந்து செயல்படுகின்றது. நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை நமது வெளிமனது எப்படி எடுத்து புரிந்து கொள்கிறதோ அப்படித்தான் அது அடிமனதுக்கு செல்லுகிறது. அதற்கேற்றபடி அடிமனது செயல்படுகிறது. நாம் கேள்விப்பட்ட ஒரு வேடிக்கை கதை. கப்பலில் பயணம் செய்த ஒரு பயணியின் கதை இது. கடல் பயணத்தின் போது கப்பல் ஒரு நாட்டின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மொழி தெரியாத அந்த நாட்டினுள் எவரும் நுழைய வேண்டாம் என அந்த கப்பலில் இருந்தவர்கள் தடுத்தும் அந்த பயணி ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த நாட்டினுள் நுழைந்து விட்டார். அவர் நடந்து சென்ற வழியில் அழகியதோர் அரண்மனை தென்பட்டது. இவர் அங்கே போனதும் வாயிற்காவலர் இவரை வணங்கி உள்ளே அனுப்பி வைத்தார். உள்ளே இருந்த ஒரு அதிகாரி இவரை எதிர்கொண்டு வரவேற்று சில பணிப்பெண்களை அழைத்தார். அவருடைய மொழி புரியாவிட்டாலும் அவர்களது உபசரிப்பில் பயணி மிகவும் மகிழ்ந்து போனார். பணிப்பெண்கள் அவரை விருந்தினர் இல்லத்துக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் பரிமாறினர். வேறு எதுவும் வேண்டுமா என்று பொருள்படும்படியாக அவர்கள் எதுவோ கேட்டதற்கு பயணியும் வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். பணிப்பெண்கள் பயணியை வணங்கியவாறு வேலைப்பாடு அமைந்த அழகிய கண்ணாடி தட்டு ஒன்றை பரிசாக கொடுத்தனர். கண்ணாடி தட்டை பத்திரமாக எடுத்துச் செல்வது சிரமம் என்று கருதிய அவர்கள் பலமுறை வேண்டிக் கொண்டும் அந்த தட்டை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அவர். பணிப்பெண்கள் மீண்டும் அவரை வரவேற்பு அதிகாரியிடம் அழைத்துச் சென்றனர். வரவேற்பு அதிகாரியும் பயணியிடம் ஏதோ கேட்டார். பயணியும் அது புரியவில்லை என்று கூறிவிட்டார். வரவேற்பு அதிகாரி வேறு சில பணியாளர்களை கூப்பிட்டு பயணியை வேறு ஓர் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார். புதிய அரண்மனையில் உள்ள அதிகாரியும் பயணியை விசாரித்தார். பயணிக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் நாட்டை சுற்றி காட்டுமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டதை மட்டும் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. பயணியும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதித்தார். அரண்மனை காவலர்கள் இவரை அலங்கரிக்கப்பட்ட ஒரு வரிக்குதிரை மீது ஏற்றி ஒவ்வொரு வீதியாக கூட்டிச் சென்றனர். பயணியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரிக்குதிரையில் சவாரி செய்தார். தெருவெங்கும் மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர். இவரும் கைகளை உயர்த்தி காட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அந்த கூட்டத்தினரிடையே பயணிக்கு தெரிந்த அவருடைய நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் நின்று கொண்டிருந்தார். பயணி தனது மகிழ்ச்சியை அவருடன் பகிர்ந்து கொள்ள நினைத்து சைகை காட்டி அவரை கூப்பிட்டார். ஆனால் அந்த நபரோ பயணியை புறக்கணித்து கூட்டத்தினுள் மறைந்து போய்விட்டார். நமக்கு செய்யப்படும் சிறப்பைக் கண்டு இவருக்கு பொறாமை எதுவும் ஏற்பட்டிருக்குமோ என பயணி எண்ணிக்கொண்டார். இந்த கதையில் உள்ள வேடிக்கைத்தான் என்ன? இந்த நிகழ்வுகள் யாவும் பயணியின் கண்ணோட்டத்தில் நிகழ்ந்தவையாகும். ஆனால் உண்மையாக நிகழ்ந்தது வேறு. உண்மையில் நிகழ்ந்தது யாதெனில், பயணி முதலில் நுழைந்தது ஒரு அரண்மனை அன்று. அது ஓர் உணவு விடுதி. உணவுக்கு பின் கட்டணம் செலுத்துமாறு கோரித்தான் அலங்காரமான கண்ணாடி தட்டு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் கட்டணம் செலுத்த மறுத்ததால் அவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நீதிமன்றத்தை அவர் புதிய அரண்மனை என்று நினைத்து கொண்டார். அங்கும் அவர் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் அவரை அவமரியாதை செய்யும் நோக்கத்துடன் வரிகுதிரையில் ஏற்றி தெரு தெருவாக கூட்டிச் சென்று அவமானப்படுத்தினர். அந்த நாட்டு வழக்கப்படி வரிகுதிரையில் திருடர்களைத்தான் ஏற்றி அழைத்துச் செல்வார்கள். இங்கு நமது அடிமனது எவ்வாறு செயல்படுகிறது? நமது வெளிமனதாகிய நமது அறிவு ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதற்கேற்றபடிதான் நமது அடிமனம் செயல்படுகின்றது. பயணியானவர் நடந்த நிகழ்வை தனக்கு பிடித்தமான நிகழ்வாக புரிந்து கொண்டு விட்டார். அதனால் அவரது அடிமனம் அவருக்கு மகிழ்ச்சியையே கொடுத்துள்ளது. கப்பலுக்கு வந்த பிறகுதான் இந்த பயணி தனக்கு நேர்ந்தது என்ன என்பதை புரிந்து கொண்டார். இதே பயணி இதை போன்று இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்கிறார். அந்த நாட்டிலும் இவ்வாறு ஒரு அரண்மனையினுள் வரவேற்கப்படுகின்றார். அது ஓட்டலாக இருக்குமோ என்று பயப்படுகிறார். உணவு பரிமாறிய பின் பணியாளர்கள் கட்டணம் கேட்பது போலவே தோன்றுகிறது. கட்டணம் செலுத்துகிறார். அவர்கள் வாங்க மறுத்துவிட்டனர். பணத்தை வாங்காமல் தன்னை தண்டித்து விடுவார்களோ என்று பயணி பயப்படுகிறார். இந்த நாட்டில் பயணி நுழைந்தது உண்மையிலேயே ஒரு அரண்மனைதான். அது ஓட்டல் அன்று. அவருக்கு கொடுக்கப்பட்டதும் உண்மையான வரவேற்பு தான். ஆனால் பயணி ஏதோ சூது இருப்பதாக நினைத்து கொண்டதால் அவருடைய அடிமனம் அவருக்கு ஒருவித கலக்கத்தையும் பயத்தையுமே ஏற்படுத்தியது. நமது அறிவு ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்து புரிந்து கொள்கிறதோ
அப்படியே அடிமனதிற்குள் ஃபீடிங் ஆகிறது. நம்முடைய ஃபீடிங் தன்மைக்கேற்ப நம்முடைய அடிமனம் தனது இயல்புபடி எதிர்விளைவு ரியாக்ஷன் புரிகிறது. அதுவே இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு அனுபவமாகிறது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் 7ஆம் அத்தியாயம். நாம் எதனை செய்வது? நீங்கள் தாரணை என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆன்மீகத்தை சேர்ந்தவர்களும் யோக மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. இந்த வார்த்தையை கண்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். இதன் அர்த்தம் மிகவும் சாதாரணமானதுதான். நமது கவனத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் தாரணை. நாம் இறைவனை நினைத்து பக்தி செய்வதாக வைத்துக்கொள்வோம். இறைவன் மீது கொண்ட பக்தியினால் ரம்மியமான ஒரு மன உணர்வு ஏற்படுகிறது. மீண்டும் மீண்டும் பக்தி வயப்பட்ட சிந்தனைகளில் ஈடுபட்டு அந்த ரம்மியமான மன உணர்வை நமக்குள் நீட்டித்துக் கொள்கிறோம் அல்லது தக்க வைத்துக் கொள்கிறோம். இதற்கு பெயர்தான் தாரணை. நமது வீட்டிலோ அல்லது கல்விக்கூடத்திலோ மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துள்ளதாக வைத்துக்கொள்வோம். அதை எண்ணி பார்க்கும் தோறும் நமக்கு மகிழ்ச்சியான மன உணர்வு ஏற்படுகிறது. அதனையே மீண்டும் மீண்டும் எண்ணுவதால் அந்த மகிழ்ச்சி உணர்வும் நமக்குள் நீடிக்கிறது. இதுவும் தாரணையின் அம்சமே. இதனால் நமது கவன உணர்வு நமது அனுபவத்தின் மீது நிலைநிறுத்தப்படுகிறது. நமது உணர்வை நிலைநிறுத்தும் சம்பவம் இத்தகைய இன்பமான நிகழ்வுகளோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. நமக்கு ஏற்பட்ட துயரமான சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து துயர உணர்வையும் நமக்குள் நிலைப்படுத்தி கொண்டு விடுகிறோம். நாம் நமது மனதிற்குள் எதனை ஃபீடிங் செய்கிறோமோ அதற்கு தகுந்த மன உணர்வு தான் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. நமது ஃபீடிங் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அனைத்து செயல்களும் இறைவனால் நடத்தப்படுகிறது. இறைவன் சக்தியும் கருணையும் மிகுந்தவன். இறைவன் நமக்கு நல்லதையே செய்வான் என்று ஒருவர் நம்பிக்கையுடன் எண்ணுகிறார் என வைத்துக்கொள்வோம். இது அவரது மனதிற்குள் பதிவாகிறது. அதனால் அவர் மனதிலிருந்து மன அமைதி வெளிப்படுகிறது. இதனால் நமது மன இயக்கங்களும் உணர்வுகளும் அமைதி அடைந்து நமது செயல்களும் ஒழுங்குபடுகின்றன. இதனால் நமது வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்ற நன்னம்பிக்கையை பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்து கொள்ளுமாறு பலரும் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வதைப் போல் அதனையே நாம் நம்பிக்கையுடன் நமக்குள் ஃபீடிங் செய்து வருவோமானால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் நமது வாழ்வின் பாதை சீரமைக்கப்பட்டு நமது முன்னேற்றமும் உறுதி செய்யப்படும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய அனைத்து துயரங்களிலிருந்தும் ஒட்டுமொத்தமான விடுதலையை கொண்டு வரும் மனத்தெளிவு மட்டும் இதன் மூலம் கிடைப்பதில்லை. ஏன் அப்படி? நாம் எதையாவது ஃபீடிங் செய்கிறோம் என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் இருந்தாக வேண்டும். ஒரு விளைவை எதிர்பார்த்து தான் நாம் அத்தகைய நற்சிந்தனைகளை பதிவு செய்கிறோம். நல்லவிதமான மன உணர்வை விளைவை அடைந்திட வேண்டும் என்ற நோக்கம் அங்கு உள்ளது. நமது நோக்கங்கள் அனைத்தும் இன்பத்தை நாடியே அமைந்துள்ளன. இன்ப நாட்டமில்லாத நோக்கங்கள் என்று எவையுமே கிடையாது. இன்ப நாட்டத்துடன் நாம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும், நல்லவிதமான உணர்வு நிலையை எவ்வளவுதான் ஏற்படுத்தினாலும் காலப்போக்கில் அந்த உணர்வு நிலை மறைந்துவிடும். துயரமான உணர்வை எதிர்கொள்ள அதற்கு மாற்றான இன்பமான உணர்வு நிலையை ஏற்படுத்துவது என்பதும், அந்த இன்பமான உணர்வு நிலையை தக்க வைத்து கொள்வது என்பதும் சரியான அணுகுமுறைகள் அல்ல. எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக விடுபடுவது எவ்வாறு என்ற கேள்வியை நாம் ஆராய்ந்து வருகிறோம். நல்லவற்றையே நினைத்து நல்ல நம்பிக்கையை வளர்த்து கொள்வதன் மூலம் முழுமையான பலன் கிடைக்காது என்றால் வேறு என்னதான் செய்வது? நம் மனதினுடைய செயல்பாட்டை நாம் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறோம். அதனை இன்னும் ஒரு கோணத்திலும் ஆய்வு செய்து விடுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமது மனம் அதன் இயல்புக்கேற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். அந்த உணர்வு நமது விருப்பத்துக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நமது விருப்பத்துக்கு ஏற்ற உணர்வுதான் வெளிப்பட வேண்டுமென்றால் நாம் அனைவரும் இன்பமான உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்த ஆசைப்படுவோம். வெளிப்படும் உணர்வுகள் நமது விருப்பத்துக்கு கட்டுப்பட்டவை அல்ல. நாம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் துயரம் பயம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறோம். ஆனால் அப்படி நம்மால் இருக்க முடிவதில்லை. நமது இயல்பு நமது விருப்பத்துக்கு கட்டுப்பட்டது அன்று. அது தனது இயல்புக்கேற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறது. நமது இயல்புக்கேற்ற உணர்வுகள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றன. அவை தாமாக வெளிப்படுகின்றன. நமது விருப்பு வெறுப்பையும் மீறி அவை நம்மிடமிருந்து வெளிப்பட்டு விடுகின்றன. தாமாக வெளிப்பட்ட உணர்வை
நாம் நமது உணர்வென்று அதன் மீது உரிமை கொண்டாடுவதன் மூலமாகவே அதனை மாற்றவோ அல்லது தக்க வைத்து கொள்ளவோ போராடுகிறோம். நம்முடைய மன அமைப்பின் முக்கியமான பகுதியான நமது அடிமனம் நமது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அன்று. நமது இயல்பு நமக்கு கட்டுப்பட்டது அன்று. நமது மனதின் பிரதான அமைப்பான இது அதன் போக்கில் இயங்குகிறது. தானாகவே இயங்குகிறது. நமக்கு தெரியாமல் இயங்குகிறது. அன்கான்ஷியஸாக இயங்குகிறது. அதனை நாம் இயக்குவதில்லை. அது அதுவாக இயங்குகிறது. நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இயங்குவதாக இருந்தால் நாம் அதனை மாற்றி அமைக்கலாம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? எவ்வாறு மாற்றி அமைப்பது? மாற்றியமைக்க முயலுந்தோறும் போராட்டம்தானே ஏற்படும். அப்படியானால் நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லையா? இல்லை, நிச்சயமாக நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. நமது மனதின் பிரதான பகுதியான நமது இயல்பு அதன் போக்கில் தானாக இயங்குகிறது. நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்வதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம். அப்படியென்றால் நாம் அதனை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானா? நமக்குள்ளே தீய இயல்புகள் பல இருக்கின்றன. கோபம், வன்முறை, போட்டி, பொறாமை, ஆசை, பயம், காமம் போன்ற மோசமான இயல்புகள் நமக்குள்ளே நமது இயல்புகளாக இருந்து வருகின்றன. அவற்றையெல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானா? அவை இருந்துவிட்டு போகட்டும் என அவற்றை அங்கீகரித்து விட வேண்டியதுதானா? நமது மனதளவில் மோசமான இயல்புகள் பல உள்ளன. அவற்றை நாம் சீரமைக்கத்தான் வேண்டும். ஆனால் அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்திடாத நிலையில் அது தானாகவே சீராகின்றது. நாம் அதனை சீரமைக்க போராடுவோமேயானால் நமது தீய இயல்புகள் மேன்மேலும் பலம் பெறுகின்றன. நமது வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனையோ உள்ளன. அவற்றை நாம் முயன்று செய்தால்தான் அந்த பணிகள் நிறைவேறும். நமது அகத்தை பொறுத்த அளவில், மனதை பொறுத்த அளவில் அதன் செயல்முறை தலைகீழாகவே உள்ளது. நமது இயல்பை சீரமைக்க நாம் போராடக்கூடாது. அதனை அப்படியே விட்டுவிட்டால் அது தானாகவே சீரமைந்து கொள்கிறது. நமது மன இயக்கத்தின் நடைமுறை அப்படித்தான் உள்ளது. நமது தீய இயல்புகளை எதிர்த்து நமக்கு நாமே போராடுவதன் மூலம் நமது தீய இயல்புகள் மேன்மேலும் உறுதிப்படுவதால் நமது மனதை எதிர்த்து நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் 8 தெளிவு முடிச்சு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையோடு நமது இயல்பு செயல்பட்டு நமது இயல்புக்கேற்ற அனுபவத்தை கொடுக்கிறது. வெளிமனது அதனை அனுபவிக்கிறது. அடிமனதை பற்றி வெளிமனதுக்கு எதுவும் தெரியாது. அடிமனதிலிருந்து வெளிமனதாக வெளிப்பட்ட அனுபவம் மட்டுமே வெளிமனதுக்கு தெரியும். அடிமனதிலிருந்து வெளிப்பட்ட அனுபவம் வெளிமனதுக்கு பிடித்தமற்றதாக இருக்கலாம். ஆனால் அதனை ஆட்சேபிக்கும் உரிமை எதுவும் வெளிமனதுக்கு இல்லை. ஏனெனில் வெளிமனதுக்கு வெளிமனதை மட்டுமே தான் தெரியும். வெளிமனதுக்கு காரணமான அடிமனதை தெரியாது. அதனால் அது எந்த ஆட்சேபத்தை எழுப்பினாலும் அது தானே தனக்கு எதிராக எழுப்பிக்கொண்டது ஆட்சேபமே. இது ஓர் அர்த்தமற்ற ஆட்சேபம் மற்றும் போராட்டம் என்பதை நமது வெளிமனது தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் எப்படி ஏற்படுகிறது? எப்போது ஏற்படுகிறது? அடைவதற்கு எதுவும் இல்லை என புரிந்து கொள்ளும் நிலையிலேயே அந்த புரிதல் ஏற்படுகிறது. அப்படியென்றால் நிகழும் அனுபவத்தை நாம் மாற்றியமைக்க விரும்பினால் நாம் அடைவதற்கு எதுவோ ஏற்பட்டு விடுகிறது. நிகழும் அனுபவத்தை இன்பமாக கருதி அதனை நீட்டிக்க நினைத்தாலும் சரி, நிகழும் அனுபவத்தை துன்பமாக கருதி அதனை மாற்றியமைக்க நினைத்தாலும் சரி, நாம் அடைய வேண்டிய ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. நாம் அடைவதற்கு ஏதாவது இருக்கும்போது நமது மனதானது நாளையை நோக்கியே சென்றுவிடும். அடுத்த கணத்தின் மீது அக்கறை கொண்டே சென்றுவிடும். இதுதான் சராசரி மனித மனத்தின் இயக்கம். ஒவ்வொரு சராசரி மனித மனமும் இப்படித்தான் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்நிலையில் அடைவதற்கு எதுவுமே இல்லை என அந்த மனம் விளங்கி கொண்டால் என்ன ஆகும்? நீங்கள் அதிவேகத்தில் உங்களுடைய மோட்டார் வாகனத்தை ஓட்டி வருகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். திடீரென்று நீங்கள் வாகனத்தின் பிரேக்கை முழுமையாக அழுத்தினால் உங்கள் வாகனம் என்ன ஆகும்? அது அரைவட்டம் அடித்து சுழன்ற வந்த பாதையை நோக்கியே திரும்பி நின்றுவிடும். வடக்கு நோக்கி விரைந்து கொண்டிருந்த நமது வாகனம்
பிரேக்கை அடித்ததும் தானாகவே தெற்கு நோக்கி திரும்பிக் கொள்ளும். நாம் ஸ்டியரிங்கை உபயோகித்து திரும்புவதில்லை, தானாகவே வண்டி திரும்பிவிடும். இதை போன்று அடைவதற்கு எதுவும் இல்லை என நமது மனமும் விளங்கி கொண்டால், நாளையை நோக்கியும் எதிர்காலத்தை நோக்கியும் அடுத்த கணத்தை நோக்கியும் விரைந்து கொண்டிருந்த அது புறப்பட்டு வந்த திசையை நோக்கி திரும்பிக் கொள்ளும். நிகழ்காலத்தில் புறப்பட்டு எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நமது மனம் நிகழ்காலத்தை நோக்கி திரும்பிவிடும். எதிர்காலத்தை நோக்கிய நிலையிலேயே நமக்கு அகச்செயல் உண்டு. நிகழ்காலத்தை நோக்கிய நிலையில் நமக்கு அகச்செயல் எதுவுமே கிடையாது. அதாவது செயல்பட்டு கொண்டிருந்த நமது மனது செயலற்ற நிலையை கண்டுபிடித்து விடுகிறது. எதிர்காலத்தை நோக்கி ஓடும் இயக்கம் ஒரு துருவத்தில் இருப்பதாக வைத்து கொண்டால், எதிர்பார்த்த இந்த இயக்கம் மறுதுருவத்தில் அமைந்துள்ளது. ஆகவே நமது மன இயக்கத்தின் அடிப்படையே மாறிவிடுகின்றது, செயலமைப்பே மாறிவிடுகின்றது. இந்நிலையில் நமது மன இயக்கத்தின் தன்மைதான் என்ன? இந்நிலையில் நமது மனம் எப்படி இயங்குகிறது? அது ஒவ்வொரு அனுபவத்தையும் எப்படி எதிர்கொள்கிறது? அது எதிர்கொள்ளும் அனுபவம் துன்பமாக இருக்கையில் அதனை மாற்றியமைக்க விரும்பாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அது எதிர்கொள்ளும் அனுபவம் இன்பமாக அமைந்திருக்கையில் அதனை எதிர்காலத்திலும் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கையை ஏற்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. இது என்ன நிலை? இங்கு எந்த அனுபவமும் முக்கியத்துவம் பெறவில்லை. அந்த அனுபவம் இன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அனுபவம் துன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி, அனுபவம் முக்கியத்துவம் பெறவில்லை. ஏனெனில் அது சம்பந்தமாக நாம் அதற்கு எந்த எதிர்காலத்தையும் கொடுத்திருக்கவில்லை. இதனால் அனுபவங்கள் அனைத்தும் முக்கியத்துவம் இழந்து விடுகின்றன. ஆனால் அதனை எதிர்கொள்ளும் நமது தகைமைதான் முக்கியத்துவம் உடையதாகிவிடுகிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கும் ஒரு தீரமான மனநிலையை நமக்கு நாமே சந்திக்கின்றோம். இந்த மனநிலை நமக்கு எப்படி ஏற்பட்டது? இந்த மனநிலையை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பியதாலா? அடைவதற்கு எதுவுமே இல்லை என நாம் புரிந்து கொண்ட நிலையில் அடைவதற்கு அரிதான இந்த மனநிலை செயலுக்கு வருகிறது. அடைவதற்கு எதுவோ இருக்கிறது என்று செயல்படுந்தோறும் மயக்கத்திலிருந்து நம்மால் விடுபட முடியாது. அடைவதற்கு எதுவும் இல்லை என்பதை எவ்வித தயக்கமும் இல்லாமல் புரிந்து கொண்ட நிலையில் இந்த தீரமான மனநிலை செயலுக்கு வருகிறது. இப்படி புரிந்து கொண்டால் போதுமா? போதாது. வேறு என்ன செய்ய வேண்டும்? நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிய வேண்டியதை புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதை மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளும் போது நமக்குள் ஒரு தெளிவு முடிச்சு, நாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த தெளிவு முடிச்சு ஏற்பட்டால் ஏற்பட்டது தான். அது இனி ஒருபோதும் அவிழ்ந்திடாது. பிறகென்ன? அவ்வளவுதான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம், அத்தியாயம் 9, அகமும் புறமும். நாம் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடியின் முன்னால் நிற்கிறோம். நமது உருவம் அந்த நிலைக்கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. உள்ளே இருப்பது நமது உருவம்தான், வெளியே இருப்பதும் நாம் தான். இப்போது நாம் நமது தலைமுடியை சீப்பினால் வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும். கண்ணாடியில் தெரியும் உருவத்தின் தலைமுடியை வாரி சரி செய்ய வேண்டுமா? அல்லது கண்ணாடிக்கு வெளியே நிற்கும் நம்முடைய தலைமுடியை வாரி சரி செய்ய வேண்டுமா? வெளியே நின்று கொண்டிருக்கும் நம்முடைய தலையைத்தான் வாரி சரி செய்ய வேண்டும். நம்முடைய தலைமுடி எவ்வாறு கலைந்துள்ளது என்பது நமது கண்களுக்கு நேரடியாக தெரியாது. அதனை நாம் நிலைக்கண்ணாடி வழியாகத்தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை பயன்படுத்தி நமது தலைமுடியை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளையும் செயல்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் நமது வீட்டு ஹாலில் உட்கார்ந்திருக்கிறோம். கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பு ஒன்று கதவு இடுக்கு வழியாக ஹாலுக்குள் நுழைந்து விடுகிறது. நமக்கு பயம் ஏற்படுகிறது. இங்கு பாம்பு என்பது நிஜமான ஒன்று. அந்த பாம்பின் காரணமாக நமது மனதில் ஏற்பட்ட பிரதிபலிப்பு தான் பயம். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய மனதில் பிரதிபலிக்கின்றது. அவை நமது மனதில் உணர்ச்சிகளாகவோ அல்லது எண்ணங்களாகவோ பிரதிபலிக்கின்றன. மனதில் இவ்வாறு பிரதிபலிக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அகம் என்று குறிப்பிடுகிறோம்.
அந்த பிரதிபலிப்புகளுக்கு காரணமான நிகழ்வுகளை புறம் என்று குறிப்பிடுகிறோம். ஹாலுக்குள் நுழைந்த பாம்பு என்பது உண்மையானது, அது புற நிகழ்வு ஆகும். அந்த பாம்பு என்பது அனைவராலும் பார்க்கக்கூடிய பொதுவான உண்மையாகும். மனதுக்குள் ஏற்பட்ட பயம் என்பது பிரதிபலிப்பு உணர்வு ஆகும். நமது பயம் நமக்கு மட்டுமே தெரியும். இந்த பயம் என்பது அகம் ஆகும். இந்த பயம் ஏன் ஏற்படுகிறது? ஆபத்தான பாம்பை பார்க்கும்போது நமக்கு பயமே ஏற்படவில்லை என்றால் என்ன ஆகும்? பாம்பை அப்புறப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் நோக்கத்திலேயே பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தின் உதவியினால் நாமே அந்த பாம்பை அப்புறப்படுத்துகிறோம், அல்லது உதவிக்கு எவரையாவது அழைத்து அந்த பாம்பை அப்புறப்படுத்துகிறோம். கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பு உருவத்தை பயன்படுத்தி தலைவாரிக் கொள்வதைப் போல மனதில் தோன்றும் உணர்வுகளை பயன்படுத்தி புற நிகழ்வுகளை நாம் சீரமைத்துக் கொள்கிறோம். அக நிகழ்வுகள் யாவும் பிரதிபலிப்புகள் மட்டுமே. அவற்றை நாம் சீரமைக்க தேவையில்லை. அவை தாமாக தோன்றி தாமாக மறைந்துவிடும். அவை யாவும் வெறும் ஆற்றல்கள் மட்டுமே. அவற்றை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமலும் விட்டுவிடலாம். அகத்தின் ஆற்றல்களாக இருக்கும் அவை யாவும் மின்னலாக தோன்றி மின்னலாகவே மறைந்து விடுகின்றன. அகம் எது, புறம் எது என்று பிரிக்கத் தெரியாத காரணத்தினால் மட்டுமே பலரும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். கல்லூரி படிப்பை முடித்த நீங்கள் அரசு வேலை ஒன்றுக்கு விண்ணப்பித்துள்ளீர்கள். நேர்முகத் தேர்வுக்கும் நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இதற்கு முன்னால் நீங்கள் இத்தகைய நேர்முகத் தேர்வு எதிலும் கலந்து கொண்ட அனுபவம் உங்களுக்கு கிடையாது. ஆகவே உங்களுக்கு ஒரு விதமான பயமும் பதட்டமும் ஏற்படுகின்றது. பயத்துடனும் பதட்டத்துடனும் நீங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டால் என்ன ஆகும்? இதை எண்ணி பார்க்கும்போது உங்களுடைய படபடப்பும் பயமும் இன்னும் அதிகமாகிறது. இங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கு அகம் எது, புறம் எது? உங்களுடைய செயல் எங்கே தேவைப்படுகிறது? அகத்தில் தேவைப்படுகிறதா அல்லது புறத்தில் தேவைப்படுகிறதா? இங்கே அகம் என்பது எது, புறம் என்பது எது? நீங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் கலந்து கொண்டிருப்பது தான் புற நிகழ்வு. இங்கு உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகள், அதற்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். இதுதான் புற நிகழ்வு. இங்கு அகம் என்பது எது? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பதட்டமும் பயமும் அக நிகழ்வு ஆகும். பழக்கமில்லாத நேர்முகத் தேர்வை நீங்கள் முதல் முறையாக சந்தித்ததன் விளைவாக உங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு எதிர்விளைவுதான் இந்த பயமும் பதட்டமும் ஆகும். இத்தகைய பயமும் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் இருந்தால்தான் உங்களது நேர்முகத் தேர்வை நீங்கள் நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இதன் பொருள் என்ன? நீங்கள் உங்களுடைய அக இயக்கத்தை சரி செய்ய முயல்கிறீர்கள் என்பதுதான் இதன் பொருள். அக இயக்கத்தை சரி செய்ய முயலும் தோறும் அக இயக்கம் மேலும் மேலும் சிக்கலாகிவிடுகிறது. உங்கள் கவனம் இப்படி அகத்தை நோக்கி திரும்பாமல் புற நிகழ்வை நோக்கி திரும்பும்போது உங்களது அகமும் சீராகி விடுகின்றது. புறச்செயலையும் நல்ல முறையில் எதிர்கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கல்கத்தாவில் இருக்கும் கல்லூரி ஒன்றில் படித்து கொண்டிருந்தார். கிறித்துவ பாதிரியார்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி கல்லூரி அது. அந்த கல்லூரியில் படிப்பை முடித்த பிறகு அவர் ஏதாவது ஒரு சர்ச்சிற்கு பாதிரியாராக நியமிக்கப்பட்டு விடுவார். பிரசங்கம் செய்வதற்கான பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்தன. ஆனால் அவருக்கோ மைக்கை பிடித்தவுடன் பயத்தினால் கை கால்கள் நடுங்கத் தொடங்கிவிட்டன. வாய்ப்பேச்சும் குறைய ஆரம்பித்து விட்டது. இங்கு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? அவருடைய பிரச்சனையில் அகம் என்ற பகுதி எது, புறம் என்ற பகுதி எது? அவர் எங்கே செயல்பட வேண்டும், எங்கே செயல்படக்கூடாது? அவருடைய செயல் புறத்தில் மட்டுமே உள்ளது. செய்ய வேண்டிய பிரசங்கத்தில் மட்டுமே அவருடைய செயல் உள்ளது. பயம், கை நடுக்கம், வாய்க்குழறல் ஆகியவை அகம் ஆகும். இவை அனைத்தும் எதிர்விளைவுகள் மட்டுமே ஆகும். அவை சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமது ஆலோசனையை பின்பற்றிய அவர் அகவிளைவுகள் சம்பந்தமான தனது கவனத்தை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார். புறச்செயலில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். கை நடுக்கம், வாய்க்குளறல், பயம் ஆகியவை தாமாகவே நின்றுவிட்டன. அவருடைய பிரசங்கங்களை அவர் சிறப்பாக செய்ய ஆரம்பித்து விட்டார். அக இயக்கத்தை இயற்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இறை அம்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது.
என்று முழுமையாக அதனை அப்படியே விட்டுவிட வேண்டும். நமது கவனத்தையும் ஈடுபாட்டையும் புறச்செயல்களில் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். இதனால் நமது மன இயக்கமும் அமைதி பெறும். நாம் எடுத்துக்கொண்ட அத்தனை புறச்செயல்களும் வெற்றியாக அமையும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் 10 சிந்தனையும் சிந்தித்தலும் தாட் அண்ட் திங்கிங். சிந்தனை என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன? இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய பிரச்சனைகளில் பெரும்பாலானவை முடிவுக்கு வந்துவிடும். வங்கி மேலாளர்களுக்கு மட்டுமேயான தனிப்பட்ட கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. தலைமை அதிகாரி ஒருவர் தலைமை தாங்கி உரையாற்றி கொண்டிருந்தார். கலந்து கொண்டிருந்த வங்கி மேலாளர் ஒருவரின் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த மேலாளரும் உடனடியாக செல்போனை நிறுத்தி வைத்து விட்டார். ஆனாலும் மூத்த அதிகாரி கோபம் கொண்டு செல்போனை நிறுத்தி வைக்காமல் எவ்வாறு கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என கேட்டு தண்டனை பணிமாற்றல் உத்தரவு ஒன்றை அவருக்கு வழங்கிவிட்டார். மாற்றப்பட்ட ஊர் அவருக்கு பிடித்திருந்தாலும் மாற்றப்பட்ட விதம் அந்த மேலாளருக்கு பிடிக்கவில்லை. மனக்குமரலுடன் இருந்து வந்த அவர் 4 நாட்களாக தூங்கவில்லை. இப்படி ஒரு சாதாரண பிரச்சனைக்கு எப்படி அவர் இப்படி ஒரு பணிமாற்றல் உத்தரவை வழங்கலாம்? அவரை விடக்கூடாது என்று அவருக்குள்ளே எண்ணி எண்ணி குமுறி கொண்டிருந்தார். தூக்கமில்லாமல் சிரமப்பட்ட அவர் ஆலோசனைக்கு வந்தார். நீங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள். அந்நிலையில் உங்களுக்கு இத்தகைய சிந்தனைகள் தோன்றுவது இயற்கைதான். அவை அவ்வாறு தான் ஏற்படும். அவற்றை நீங்கள் கொண்டு வந்திருக்கவில்லை. அவை தாமாகவே தோன்றியவை. தாமாக தோன்றிய அவை யாவும் சிந்தனை, தாட் ஆகும். அவை யாவும் தாமாக தோன்றி தாமாகவே மறைந்துவிடும். ஒவ்வொரு சிந்தனையின் ஆயுளும் வெறும் அரை வினாடி நேரம் மட்டுமே ஆகும். அப்படி தோன்றிய சிந்தனையின் மீது நாமாக ஏறி சவாரி செய்து அவர் இப்படி எவ்வாறு செய்யலாம், அவரை நாம் சும்மா விடக்கூடாது, அவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். இப்படி நாமாக வலிந்து சிந்திப்பது சிந்தித்தல், திங்கிங் ஆகும். சிந்தனைகள் யாவும் பலவீனமானவை. அவை தாமாக தோன்றி வெளிப்பட்ட வினாடியிலேயே தாமாக மறைந்துவிடும். ஆனால் சிந்தித்தல் அனைத்தும் பலம் வாய்ந்தவை, மன அழுத்தங்களுக்கு காரணமானவை. அவை புதிய சிந்தனைகளையும் உருவாக்கி விடுகின்றன. சிந்தனை எவையும் நம் கைவசம் இல்லை. அவை தாமாக தோன்றி தாமாக மறைந்து விடுகின்றன. ஆனால் சிந்தித்தல் என்பது நம் கைவசமே உள்ளது. அதனை நாமத்தான் கொண்டு வந்துள்ளோம். அதனால் அதனை நாமவே கைவிட்டால் மட்டும்தான் அது நம்மை விட்டு போகும். நாமாக முயன்று சிந்திப்பதை மட்டும் விட்டுவிட்டால் போதும். மனோரீதியான நமது பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். இவ்வாறு அவருக்கு ஆலோசனை வழங்கவும் அவரது பிரச்சனை தீர்வு பெற்றது. சிந்தனை என்பதற்கும் சிந்தித்தல் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையை சீரமைக்க தேவையில்லை. அவை தாமாகவே தோன்றி தாமாகவே மறைந்துவிடும். ஒருவேளை அந்த பணிமாற்றல் உத்தரவை எதிர்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஏதாவது செயல் ரீதியாக மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் மட்டுமே சிந்தித்தல் தேவைப்படும். அந்நிலையில் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த மேலாளருக்கு அத்தகைய தேவை எதுவும் இல்லை. ஆனாலும் தேவையில்லாமல் சிந்தித்தலை அதிகப்படுத்தியதன் காரணமாக அவருடைய பிரச்சனை சிக்கலாகி இருந்திருக்கிறது. அவர் ஓர் இளம்பெண் இளைஞர் ஒருவருடன் நட்புடன் பழகி வந்தார். அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த இளைஞர் இந்த பெண்ணை விட்டுவிட்டு இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டார். இதனால் அந்த இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது என கலங்கி தவித்தார். நிம்மதியின்றி தவித்த அவர் நம்முடைய ஆலோசனைக்கு வந்தார். அவருக்கும் சிந்தனை என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படி கூறப்பட்டது. அம்மா, நீங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமே. நீங்கள் கணவன் மனைவி அல்ல. ஆகவே உங்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அவர் எவரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுபோல் நீங்களும் எவரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனாலும் கூட உங்களுடைய நிலையில் எவர் இருந்தாலும் அவர் இதனை ஒரு துரோகச் செயலாகத்தான் கருதுவார். மனவேதனை ஏற்படத்தான் செய்யும். அது சம்பந்தமான சிந்தனைகள் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும். அதுதான் இயற்கை. ஆனால் தாமாக ஏற்பட்ட அந்த சிந்தனைகள் மீது
நீங்களாக ஏறி சவாரி செய்து அவனை நாம் விடக்கூடாது, அவனை நாம் ஏதாவது செய்ய வேண்டும், எப்படி அவன் இவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்று நீங்களாக சிந்திப்பீர்களேயானால் அது சிந்தித்தல் ஆகும். உங்களுடைய வேதனைக்கு காரணம் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல, உங்களுடைய சிந்தித்தல் மட்டுமே உங்களுடைய வேதனைகள் அனைத்துக்கும் காரணம். சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். சிந்தித்தால் மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் இங்கு அந்த வாய்ப்பு எதுவும் உங்களுக்கு இல்லை. ஆகவே உங்களை பொறுத்த அளவில் இது முடிந்து போன செயல். முடிந்து போன செயல் சம்பந்தமாக செய்வதற்கு எதுவுமே இல்லை. அதனால் சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் சிந்தனை நமது கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தினால் அது அதுவாகத்தான் வரும். அதுவாக வந்த சிந்தனைகள் யாவும் அதுவாகவே போய்விடும். இங்கு நீங்களாக செய்வதற்கு எதுவுமே இல்லை. நீங்களாகவே சிந்திக்கும் உங்களது சிந்தித்தலை மட்டும் நிறுத்தி கொள்வது ஒன்றே போதும். இவ்வாறு அந்த பெண்ணுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. நமது ஆலோசனை அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆனாலும் நாம் கூறியதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழியும் தெரியவில்லை. மனவேதனையோடு தான் அவர் விடைபெற்று சென்றார். மறுநாள் காலையில் அவர் நம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவருக்கு இன்னும் ஆலோசனை தேவைப்படுகிறதோ என்று எண்ணியவாறு அவரிடம் என்ன அம்மா என்று கேட்டோம். அதற்கு அவர், ஐயா, நான் பாதிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனாலும் கூட இன்று காலையில் எழுந்தது முதல் என்னுடைய மனது ஒரே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் இருக்கிறது. வேதனையான சூழ்நிலையில் இருக்கும் எனக்கு இத்தகைய ஆனந்த பரவச உணர்வு எப்படி வந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. நான் ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். இங்கு அவருக்கு என்ன நிகழ்ந்தது? மனவேதனையினால் இறுகி போயிருந்த அவர் அது சம்பந்தமாக எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்து விட்டார். அந்நிலையில் அவரது மனம் தாமாக இயங்க ஆரம்பித்து விட்டது. தாமாக இயங்கும் மனம் ஓர் ஆறாக மாறி ஓடிவிட்டது. அப்படி அது ஆறாக ஓடும் பொழுது நமது மன இறுக்கங்களையும் அது அடித்து சென்றுவிடும். அந்நிலையில் இத்தகைய பரவச உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் 11, கோபமும் எதிர்மறை உணர்வுகளும். நமது மன இயக்கத்தின் சில குறிப்பிட்ட செயல்பாடுகளையும் பார்ப்போம். நமது அன்றாட செயல்களில் கோபம், காமம், மன அழுத்தம், பயம், சோம்பல், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன. அவற்றையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கோபம் என்றால் என்ன? மன அழுத்தம் என்றால் என்ன? காமம் என்றால் என்ன? சோம்பல் என்றால் என்ன? இவை நமது தெளிவு நிலையோடு எப்படி தொடர்பு கொள்கின்றன? இத்தகைய பல்வேறு அம்சங்களும் கிட்டத்தட்ட ஒரே அலைவரிசையில் செயல்படுவதால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை ஆய்வு செய்தாலும் கூட அது அனைத்தையும் ஆய்வு செய்ததாகவே அமையும். கோபம் என்பது பலரும் அறிந்த ஒரு அன்றாட பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் அனைவருக்கும் தெரிந்த அதனை மட்டுமே நாம் இங்கு ஆய்வு பொருளாக எடுத்துக்கொள்வோம். கோபம் என்பது என்ன? அது எப்படி நமக்கு ஏற்படுகிறது? எப்படி செயல்படுகிறது? என்ன விளைவை ஏற்படுத்துகிறது? அதன் இயக்க உண்மை யாது? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமலேயே நமக்கு கோபம் வந்துவிடுகிறது. சான்றோர்கள் அனைவரும் கோபத்தை பழித்துள்ளனர். கோபத்தினால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை நாமும் நேரடியாகவே அனுபவித்து இருக்கிறோம். அதனால் நாம் கோபப்படக்கூடாது என்றும் ஒவ்வொரு நிகழ்வையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முடிவெடுத்து அதனை முடிந்தவரை பின்பற்றியும் வருகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமல் நமக்கு கோபம் வந்துவிடுகிறது. நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். நம்முடன் பணியாற்றும் ஒருவர் நாம் விரும்பாத காரியத்தை செய்துவிடுகிறார். விருட்டென நமக்கு கோபம் வந்து விடுகிறது. எவரிடமும் கோபப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த முடிவையும் மீறி நமக்கு அவர் மீது கோபம் வந்து விடுகிறது. நம்மை அறியாமல் வந்து விடுகிறது. அந்த கோபம் அப்படி வந்துவிடும் என்று நாம் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிர்பாராமல் வந்துவிட்டது. வரும்போது தெரியவில்லை. வந்த பிறகுதான் தெரிகிறது கோபம் வந்து விட்டதென்று. அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இடையூறு செய்தவரை திட்டி விடுகிறோம் அல்லது அரும்பாடுபட்டு நமது கோபத்தை அடக்கிக் கொள்கிறோம். நமது கோபத்துக்கு காரணமாக இருந்தவர் நமக்கு கீழே வேலை பார்ப்பவராக இருக்கும் பட்சத்தில் நாம் சுலபமாக அவர் மீது கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடலாம். அதுவே
நம்முடைய மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மால் கோபத்தை காட்ட முடியாது. எப்பாடுபட்டாவது கோபத்தை அடக்கித்தான் ஆக வேண்டும். இங்கு கோபத்தின் இயக்க உண்மை என்ன? கோபம் எப்படி செயல்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கோபம் நம்மை அறியாமல் வந்துவிடுகிறது. கோபம் நம்மிடமே ஏற்பட்டாலும் கூட நம்மை அறியாமல் வந்துவிடுகிறது. இது நம்மை அறியாமல் ஏற்பட்ட காரணத்தினால் இது அறியா கோபம், அன்கான்ஷியஸ் ஆங்கர் ஆகும். இத்தகைய இந்த கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டாலும் கூட கோபம் வந்த மறுகணத்திலேயே நமக்கு கோபம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்கிறோம். நம்மை அறியாமல் வந்த கோபத்தை நாம் அடையாளம் கண்டு அறிந்து கொள்ளும் போது அது அறிந்த கோபம், கான்ஷியஸ் ஆங்கர் ஆகிறது. நம்முடைய கோபங்கள் அனைத்தும் இப்படி 2 பகுதியாகவே உள்ளன. முதல் பகுதியில் ஏற்பட்ட கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. கோபம் ஏற்பட்ட அரை வினாடி நேரத்துக்குள்ளேயே கோபம் நமக்கு வந்துவிட்டதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்கிறோம். அடையாளம் கண்டு புரிந்து கொள்வதுதான் 2வது பகுதி. இது அறிந்த கோபம் 1வது பகுதி. இந்த முதல் பகுதி UA ஆக உள்ளது. இது அன்கான்ஷியஸ் ஆங்கர், அறியா கோபம். இது நம்மை அறியாமல் ஏற்பட்டது, நமது விருப்பத்தையும் மீறி ஏற்பட்டது. இது 2ஆம் பகுதி. இந்த 2ஆம் பகுதி CA, கான்ஷியஸ் ஆங்கர், அறிந்த கோபம். நம்மை அறியாமல் கோபம் ஏற்பட்டாலும் கோபம் ஏற்பட்ட மறுவினாடியிலேயே நாம் கோபம் அடைந்து உள்ளோம் என்பதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்கிறோம். இது அறிந்த கோபம். இதுதான் கோபத்தின் 2வது பகுதி. முதல் பகுதி தான் 2வது பகுதியாக மாறுகிறது. அறியாத கோபமாக இருந்த அது அறிந்த கோபமாக மாறுகிறது. அறிந்த கோபமாக மாறிய பிறகுதான் நாம் அதனை அணுக முடியும். அறியா கோபமாக இருக்கும் வரை அதனை நம்மால் அணுக முடியாது. ஏனெனில் அது நம்மை அறியாமல் வந்துவிட்டது. அதனை நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அது நமது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அன்று. அது நம்மை அறியாமல் ஏற்பட்ட விபத்தை போன்று நம்மை அறியாமல் ஏற்பட்டுவிட்டது. நம்மை அறியாமல் ஏற்பட்ட இந்த கோபம் 100% சக்தி மிக்கது. அதனை எதிர்த்து நம்மால் எதையுமே செய்துவிட முடியாது. அது நம்மை மீறி எழுந்த ஒன்று. அது நம்மை ஆட்கொள்ளும் போது நமது 100% சக்தியும் ஒன்று சேர்ந்து வெடித்து வெளிப்பட்டு விடுகிறது. அதனால் அதனை எதிர்க்கும் சக்தி எதுவுமே நம்மிடம் மிச்சமில்லை. எனவே அதனை எதிர்த்து போராடுவது சாத்தியமே இல்லை. நம்மை மீறிய செயலை எதிர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. பின்பு நாம் என்னதான் செய்வது? இதனை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாவிட்டால் இது மிகவும் ஆபத்து அல்லவா? நாட்டிலும் வீட்டிலும் ஆபத்தை ஏற்படுத்தி விடாதா? வன்முறை என்னும் விஷம் காட்டுத்தீ போல் பரவி விடாதா? பயப்பட தேவையில்லை. எரிமலையின் சீற்றத்தைப் போல் சீறி வரும் இந்த கோபத்தின் ஆயுளும் அரை வினாடிதான். இதுதான் கோபத்தின் முதல் பகுதி. பலம் பொருந்திய முதல் பகுதியான இந்த கோபத்தினால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது, எந்த வன்முறையும் ஏற்படாது. 2ஆம் பகுதி ஏற்பட்டதுமே முதல் பகுதியின் ஆயுள் முடிந்து விடுகின்றது. முதற் பகுதியின் காரணமாக உலகத்தில் வன்முறை ஏற்படுமேயானால் இந்த உலகத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. ஏனெனில் அந்த முதற்பகுதி அத்தனை பலம் வாய்ந்தது, கட்டுப்பாடு அற்றது. ஆனால் எந்த வன்முறையும் அதனால் ஏற்படுவதில்லை. அனைத்து வன்முறைகளும் சண்டை சச்சரவுகளும் இந்த 2ஆம் பகுதி வந்த பிறகு மட்டுமே தான் உருப்பெறுகின்றன. நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் முதல் பகுதியில் ஏற்பட்ட அறியா கோபத்தின் செறிவு 100% உள்ளது. முதல் பகுதி முடிந்து 2வது பகுதி செயல்பாட்டுக்கு வந்த அறியா கோபத்தின் செறிவு 40% மாறி குறைத்து விடுகிறது. முதற் பகுதியில் நமது கோபம் முழுவதும் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. இதை படத்தின் மூலம் விளக்குவதாயின், முதல் பகுதியில் நாம் அறியாத பகுதி அன்கான்ஷியஸ் பார்ட் 100%, அறிவுபூர்வமான அறியும் பகுதி கான்ஷியஸ் பார்ட் 0% உள்ளது. முதல் பகுதியில் நமது பகுத்தறிவுக்கு வேலை இல்லை. நம்மை அறியாமல் நிகழ்ந்து விடுவது மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது. 2ஆம் பகுதியில் நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபத்தின் தாக்கம் 40% குறைந்து விடுகிறது. இந்நிலையில் நமது பகுத்தறிவுக்கான வாய்ப்பு 60% கிடைக்கிறது. இவைதான் முதல் 2 பகுதிகளின் நடைமுறை. இனி நாம் நமது கோபத்தின் 3வது கட்டத்திற்கு வருவோம். 3வது பகுதி முழுவதும் நம் கைவசமே உள்ளது. இந்த 3வது பகுதியில் தான் நாம் செயலில் இறங்குகிறோம். இந்த 3வது பகுதி 2 வித வாய்ப்புகளுடன் கூடியதாக அமைந்துள்ளது. இந்த 2 வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.
இந்த மூன்றாவது பகுதியில் உள்ள முதல் வாய்ப்பை பற்றி முதலில் அறிவோம். நமக்கு கீழே வேலை பார்ப்பவர் நம்மிடம் தவறாக நடந்து கொண்டதால் நமக்கு நம்மை அறியாமலேயே கோபம் ஏற்பட்டு விட்டது. இது முதல் பகுதி. நமக்கு அவர் மீது ஏற்பட்ட கோபத்தை நாம் அடையாளம் கண்டு கோபம் என புரிந்து கொள்கிறோம். இது இரண்டாவது பகுதி. அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? அடுத்து நாம் செயல்படுவது மூன்றாவது பகுதி. அவர் அவ்வாறு நடந்து கொண்டது சரியல்ல என எண்ணுகிறோம். அவரை கடிந்து கொண்டால்தான் அவர் இத்தகைய தவற்றை இனி செய்ய மாட்டார் என எண்ணுகிறோம். இதன் மூலம் நாம் நமக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு அனுமதி வழங்குகிறோம். இதனால் நமது அறிந்த கோபம் மேலும் செறிவடைகிறது. அதன் செறிவுக்கேற்ற வன்முறையை நாம் அடுத்தவர் மீது பிரயோகிக்கிறோம். அவர் பதிலுக்கு ஏதாவது செய்ய நமது அறியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து விடுகிறது. இதனால் நமக்கு ஒரு தற்காலிக பைத்திய நிலை, டெம்பரரி மேட்னஸ் கூட ஏற்பட்டு விடுகிறது. பைத்தியக்காரர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த தற்காலிக பைத்திய நிலையில் நாம் எல்லா விதமான பைத்தியக்காரத்தனங்களிலும் ஈடுபட்டு விடுகிறோம். இவையெல்லாம் மூன்றாவது பகுதியில் உள்ள முதலாவது வாய்ப்பில் ஏற்படுகின்றது. மூன்றாவது பகுதியின் முதலாவது வாய்ப்பின் ஆரம்பத்தில் அறியா கோபத்தின் ஆதிக்கம், அன்கான்ஷியஸ் ஆங்கர், 40% இருந்தது. அறியும் பகுதியின் ஆதிக்கம், கான்ஷியஸ் பார்ட், 60% இருந்தது. அறிந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தியதால் அறியா கோபம், அன்கான்ஷியஸ் ஆங்கர் 25% குறைத்து விடுகிறோம். அறிந்த கோபத்தை கான்ஷியஸ் ஆங்கர் 75% உயர்த்தி விடுகின்றோம். இதனால் நமது உடலில் தீவிர ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நமக்குள் அறியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றோடு ஒன்று விரவி பிணைந்து UAXCA என தற்காலிக பைத்தியமாகிவிடுகிறோம். அதுவே நமது அடிமனதிற்கு மேன்மேலும் ஃபீடிங் கொடுத்து விபரீதமான செயல்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த மூன்றாவது பகுதியில் இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அதுதான் இரண்டாவது வாய்ப்பு. நம்மிடம் தவறாக நடந்து கொண்டு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தியவர் நமது மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த இரண்டாவது வாய்ப்பை பயன்படுத்துகிறோம். இந்த மூன்றாவது பகுதியின் இரண்டாவது வாய்ப்பின் ஆரம்பத்தில் அறியாத கோபத்தின் அன்கான்ஷியஸ் ஆங்கர் ஆதிக்கம் 40% இருந்தது. அறியும் பகுதியின் ஆதிக்கம் கான்ஷியஸ் பார்ட் 60% இருந்தது. அறிந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தியதால் அறியா கோபம், அன்கான்ஷியஸ் ஆங்கர் 25% குறைந்து விடுகிறது. அறிந்த நிலையில் உள்ள கோபத்தையும் கான்ஷியஸ் ஆங்கர் சிரமப்பட்டு 25% குறைத்து விடுகின்றோம். அதற்கு மேலும் குறைக்க முயன்றும் குறைக்க முடியாத நிலையில் அறியா கோபமும் அறிந்த கோபமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அது நம்மை சீண்டிய அதிகாரியை பழிவாங்கும் வன்மமாக நமது மனதினுள் பதிவாகிவிடுகிறது. அல்லது நமக்குள்ளேயே முரண்பாடுகளை ஏற்படுத்தி மன அழுத்தம் சம்பந்தமான பற்பல நோய்களையும் உருவாக்கி விடுகிறது. இப்படி நமது கோபம் அனைத்தும் 3 பகுதிகளாக இருந்து செயல்படுகிறது. இதே வகையில்தான் நமது மற்றைய எதிர்மறை உணர்வுகளும் செயல்பட்டு பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றன. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம், அத்தியாயம் 12, மூன்றாவது வழி. கோபம் மற்றும் அது போன்ற எதிர்மறை உணர்வுகளுடன் உடன்பட்டு செயல்பட்டோம். இது ஒரு வழி. அவற்றுடன் முரண்பட்டும் செயல்பட்டோம். இது இரண்டாவது வழி. இதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்ததா? அத்தகைய எதிர்மறை உணர்வுகளுடன் நாம் உடன்பாடாக செயல்பட்டு அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவை இழுத்துச் சென்ற பாதையில் நாமும் பயணித்து செல்லும் போது நமது வாழ்விலும் பிரச்சனை ஏற்படுகிறது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் வன்முறைகளும் ஒழுக்கக்கேடுகளும் தலைவிரித்தாட நாம் ஏற்பாடு செய்தது போல் ஆகிவிடுகிறது. இனி இவற்றுடன் முரணாக செயல்பட்டு அவற்றை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறோம். இதனால் நமது மன உணர்வுகள் அடக்கி வைக்கப்படுகின்றன. அவை அடக்கி வைக்கப்பட்டாலும் நீர் பூத்த நெருப்பை போல்
உட்பகுதியில் கனன்று கொண்டிருக்கின்றன. இதனால் நமது மனநலமும் நாளடைவில் நம் உடல் நலமும் சீர்குலைந்து விடுகின்றன. நமக்குள் கோபம் இருக்கிறது. இதுபோல் பயம், பொறாமை, காமம், வெறுப்பு, வன்முறை போன்ற தீவிரமான உணர்வுகளெல்லாம் இருக்கின்றன. இத்தகைய உணர்வுகள் பலவிதமாக அமைந்திருப்பதைப் போல் தோன்றினாலும் இவற்றின் இயக்க உண்மை ஒரே அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. பல கிளைகளையும் தாங்கியிருக்கும் ஒரே அடிமரத்தைப் போன்று இவற்றின் அடிப்படை உண்மை அமைந்திருக்கின்றது. இந்த உணர்வுகளை நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் 2 வகையாக அணுகுகிறோம். ஒன்று உடன்படுகின்றோம் அல்லது முரண்படுகின்றோம். இந்த 2 வழிகளுமே சரியானவை அல்ல என நமக்கு தெரிகிறது. இவற்றால் நமது பிரச்சனைகள் தீர்வு பெறாமல் சிக்கலாகி விடுகின்றன என்பது நமக்கு தெரிகிறது. ஆயினும் நாம் வேறு வழி தெரியாமல் இந்த 2 வழிகளிலுமே தேவைக்கேற்ப செயல்பட்டு வருகிறோம். நமக்கு தெரிந்த இந்த 2 வழிகளையும் தவிர்த்து 3வதாகவும் ஒரு வழி உள்ளது. அதுதான் புரிந்து கொள்ளும் வழி, த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புரிதல் வழி நமது அனைத்து பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக தீர்த்து வைக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் செயல்படும் போது அனைத்து பிரச்சனைகளின் இறுக்கமும் தளர்ந்து விடுகின்றது. திடமான பிரச்சனைகள் எல்லாம் திரவமாகி போகின்றன. அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட ஒரு சுதந்திரமான இயக்கம் ஏற்படுகிறது. புரிந்து கொள்வது என்றால் என்ன என்பது பற்றியும் அதனால் ஏற்பட்ட தெளிவு முடிச்சு பற்றியும் ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். நமது தெளிவு, நமது புரிதல் எப்படி நமது பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கிறது என்பதையும் இங்கு பார்த்திடுவோம். நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது பிரச்சனைக்குரிய உணர்வுகள் ஏற்படுகின்றன. நம்முடைய தெளிவு நிலை அவற்றை எவ்வாறு எதிர்கொள்கிறது? நமக்கு கோபம் ஏற்படுவதாகவே வைத்துக்கொள்வோம். கோபத்தின் முதல் பகுதி அறியா கோபமாக உள்ளது. அதன் 2வது பகுதியில் அது அறிந்த கோபமாகிறது. கோபத்தின் 3வது பகுதியில்தான் நாம் கோபத்தை நிர்வாகம் செய்கிறோம். ஒன்று அதனை பிறர் மீது பிரயோகம் செய்கிறோம் அல்லது நமக்குள்ளேயே சிரமப்பட்டு அதனை அடக்கிக் கொள்கிறோம். நமக்கு கோபம் வந்துவிட்டதற்காக நமது விருப்பப்படி எல்லாம் செயல்பட்டு விட முடியாது. ஒரு அறிவுள்ள மனிதன் அறவழியில் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டாக வேண்டும். ஆகவே நாம் நமது கோபத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியது நமது கடமை. கோபப்படக்கூடாத இடத்தில் கோபத்தை காட்டிவிடுவோமேயானால் நமது புறச்செயல்களில் சிக்கல் ஏற்பட்டுவிடும். செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் தோன்றுவதற்கும் நமது கோபமே காரணமாகிவிடும். சில சந்தர்ப்பங்களில் மென்மையான முறையில் நமது கோபத்தை வெளிப்படுத்தி கூட நமது செயல்களை நிறைவேற்ற வேண்டியது ஏற்படலாம். சிலரை கடிந்து கொண்டால்தான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பார்கள். இவையெல்லாம் நமது உணர்வுகள் புறச்செயல்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டியவை, அனுசரிக்க வேண்டியவை. புறச்செயல்களும் சரி, அக உணர்வை பொறுத்தவரையில் நாம் அணுகுமுறை என்ன? நமது கோப உணர்வை என்ன செய்வது? அகத்தளவில் அதனை என்ன செய்வது? நமது புரிதல் வழி இங்கு எப்படி செயல்படுகிறது? கோபம் அது எப்படி ஏற்படுகிறது? அது நம்மை அறியாமல் ஏற்பட்டது. நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபத்துக்கு நாம் ஏன் பொறுப்பு ஏற்க வேண்டும்? அதற்கு நாம் பொறுப்பு ஏற்கும் தோறும் அது முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தோறும் அதனை சீரமைக்க வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அது அதனை அடக்கி வைக்கும் செயலாகவே வடிவெடுத்து விடுகிறது. நாம் அதற்கு எந்த வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்காத போது தானே வந்த கோபம் தானாகவே மறைந்து விடுகின்றது. நம்மை அறியாமல் வந்த கோபத்துக்கு நாம் பொறுப்பு ஏற்கக்கூடாது என நாம் நினைத்திருந்தாலும், பொறுப்பு ஏற்காமல் இருப்பது தான் சரி என நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டிருந்தாலும், நம்மை அறியாமலேயே பொறுப்பை எடுத்துவிட்டோம் என வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் கோபம் நமக்கு வரக்கூடாது என்று கோபத்தை எதிர்த்து நம்மை அறியாமலேயே போராடி விடுகிறோம். இந்நிலையில் நாம் மேற்கொண்டு எப்படி நடந்து கொள்வது? நம்மை அறியாமல் நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்பு நாம் விரும்பி எடுத்துக்கொண்ட பொறுப்பு அன்று. அப்படி நாம் பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும் அது நம்மை அறியாமல் எடுத்துக்கொண்ட பொறுப்பே ஆகும். நம்மை அறியாமல் நாம் கோபத்தை எதிர்த்து போராட ஆரம்பித்திருக்கிறோம். இது நாம் விரும்பி முனைந்த போராட்டம் அன்று. நம்மை அறியாமல் எது நடந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பன்று. நாமே நம்மை அறியாமல் செயல்பட்டாலும் அதற்கும் நாம் பொறுப்பு அன்று. கோபத்தையே மன அழுத்தத்தையோ எதிர்த்து
நம்மை அறியாமல் நாம் போராடிவிட்டால் அதுவும் நம்மை அறியாமல் நிகழ்ந்த செயல்தான். அது அன்கான்ஷியஸ் ஆக்ஷன். நாமாக விரும்பி எதையாவது செய்தால் அது கான்ஷியஸ் ஆக்ஷன். நாமாக முனைந்து செய்த செயல். நாமாக விரும்பி நாமாக முனைந்து கோபத்தை ஆதரித்து கோபத்தின் வழியாக செயல்பட்டாலும் சரி, நாமாக விரும்பி நாமாக முனைந்து கோபத்தை அடக்க நினைத்தாலும் சரி, அது கான்ஷியஸ் ஆக்ஷன். நாமாக முனைந்து செய்த செயல், அது செய்ய வேண்டும் என்று செய்த செயல், அது அறிந்து செய்த செயல். நமது செயல் நம்மை அறியாமல் நிகழ்ந்துவிட்டால், அதாவது நாம் கோபத்தை ஆதரித்து கோபத்தின் வழியே செயல்பட்டாலும் சரி, அல்லது கோபத்தை அடக்க நினைத்து கோபத்திற்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, அது அறியா செயல். அது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செய்த செயல் அன்று. ஆதரிக்கும் செயலும் எதிர்க்கும் செயலும் சரியான செயல்கள் அல்ல என புரிந்து கொண்ட நிலையில், எந்த செயலையும் நாமாக செய்யாத நிலையிலும், நமக்குள்ளிருந்து எந்த செயல் வெளிப்பட்டாலும் அவையும் தாமாக செயல்படுவதாக அறிவதே. இந்த மூன்றாவது வழி நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு அதில் உறுதி பெறுவதே. இது மூன்றாவது வழி. இதுவே புரிதல் வழி. இதுவே தெளிவு வழி. இந்நிலையில் நமது அகமும் புறமும் நம்மை அறியாமலேயே சீரமைக்கப்படுகிறது. இது ஒரு கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் நிலை, உணர்வுள்ள உணரா நிலை. இதுதான் இந்த மூன்றாவது வழி. அனைத்தும் நம்மை அறியாமல் அதன் போக்கில் நிகழ்கின்றன, தாமாக நிகழ்கின்றன என்ற கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் உணர்வுள்ள உணரா நிலையில் உறுதி பெறுவதுதான் இது. அறிவற்ற இயக்கத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வதுதான் இது. இங்கு அனைத்து உணர்வுகளும், அனைத்து பிரச்சனைகளும், அனைத்து போராட்டங்களும் அதன் போக்கில் வந்து அதன் போக்கில் இருந்துவிட்டு அதன் போக்கில் மறைந்து விடுகின்றன. நாமாக முனைந்து செய்யாத எந்த செயலுக்கும் அது நமது செயலாகவே இருந்துவிட்டாலும் கூட அதற்கு நாம் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாம் செய்வதற்கு வேறென்ன உள்ளது? இனி தீர்வு காணுவதற்கு வேறென்ன அம்சம் பாக்கியாக உள்ளது? எல்லாம் தாமாக நடக்கின்றன, நமது செயல் உட்பட. ஆகவே நாம் முனைந்து செய்யவோ முயன்று சாதிக்கவோ எதுவுமே இல்லை. அனைத்தும் தாமாக இயங்கும் உயிரோட்டமான பிரவாகத்தில் நாமும் கலந்து கொண்டு நாமும் அந்த ஜீவ நதியாக பிரவகிக்கிறோம். நமது இயக்கம் முழுதும் அந்த ஜீவ நதியின் இயக்கமாகி விடுகிறது. தாமாக இயங்கும் ஜீவ இயக்கமாகி விடுகிறது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் 13. உணர்மனமும் முழு மனமும். நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாக வேண்டி உள்ளது. சில பிரச்சனைகள் முடிந்து போனாலும் கூட அதனுடைய தாக்கம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் சிந்தனை தாட் என்றால் என்ன, சிந்தித்தல் திங்கிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எளிதாக வெளியே வந்துவிட முடியும். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்து போன பிரச்சனையாக முடிந்து விடாது. அது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் ஒரு தொடர்கதையாகவே அமைந்திருக்கும். அப்படி தொடர்கதையாக தொடரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உணர்மனம் என்றால் என்ன, முழு மனம் என்றால் என்ன என்ற அணுகுமுறையையும் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். மனம் அல்லது மனது என்று நாம் பொதுவாக கூறுகிறோம். ஆனால் அதனை சாஸ்திரங்கள் மனம் என்ற பொது பெயரிட்டு அழைப்பதில்லை. சாஸ்திரங்கள் அதனை அந்தக்கரணம், அகக்கருவி என்று அழைக்கின்றன. இந்த அந்தக்கரணம் என்பது என்ன? இந்த அந்தக்கரணம் 4 பகுதிகளாக அமைந்துள்ளது. அவை முறையே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை ஆகும். இவை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நமது பயணத்துக்கு மிகவும் அவசியமானதாகும். இவற்றுள் முதலாவதாக அமைந்திருக்கும் மனம் எவ்வாறு செயல்படுகிறது? நாம் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றுவதாக வைத்துக்கொள்வோம். ஒரு பொது பண்டிகைக்காக திங்கள் முதல் வியாழன் வரை 4 நாட்கள் பொது விடுமுறை விடப்படுகிறது. 2 சனி ஞாயிறுகளை சேர்த்தால் 8 நாட்கள் விடுமுறை கிடைக்கின்றன. இடையில் உள்ள வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு போட்டால் போதும், நமக்கு மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. இந்த விடுமுறையை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என நாம் சிந்திக்கின்றோம்.
ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று நமது மனம் ஆலோசனை வழங்குகிறது. ஆலோசனை வழங்கிய நமது மனம் அதோடு நின்று விடுவதில்லை. அது இன்னும் ஒரு ஆலோசனையையும் வழங்குகிறது. நாம் நம்முடைய கிராமத்துக்கு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டன. அங்கே சென்று நமது பழைய வீடு மற்றும் சொத்துக்களை பார்த்து வரலாம் என்று அது இன்னும் ஒரு ஆலோசனையும் கூறுகிறது. அந்த மனம் அதனோடு நிறுத்தி கொள்ளாமல் மேலொன்றையும் கூறுகிறது. நமது வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் பாக்கியாக உள்ளன. இந்த விடுமுறையில் அவற்றை நாம் சரி செய்து விடலாம் என்றும் அது ஆலோசனை வழங்குகிறது. இப்படி பலவிதமான ஆலோசனைகளை அடுக்கடுக்காக கூறும் பகுதிதான் நமது மனம் ஆகும். மனம் கூறும் அனைத்து ஆலோசனைகளையும் நம்மால் செயல்படுத்த முடியாது. அவற்றுள் ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து தான் செயல்படுத்த முடியும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் வேலையை செய்வதுதான் புத்தி அல்லது அறிவு என்னும் அம்சமாகும். அடுத்து வருவது சித்தமாகும். சித்தம் என்பது என்ன? சித்தம் என்பது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அல்லது இயல்பு ஆகும். அது எவ்வாறு செயல்படுகிறது? நாம் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். 500 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் கும்பலாக சிலர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஏன் அவ்வாறு நின்று கொண்டிருக்கின்றனர் என்பது இங்கிருந்து பார்க்கும் நமக்கு தெரியவில்லை. அருகில் சென்று பார்க்கலாம் என்று நம் மனம் கூறுகிறது. அதே மனம் இன்னொன்றையும் கூறுகிறது. அவர்களை பார்த்தால் நல்லவர்களாக தெரியவில்லை. அங்கே ஏதோ தேவையற்ற விவகாரம் நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. ஆகையால் நாம் அந்த பக்கம் செல்லாமல் வேறு தெரு வழியாக சென்று விடலாம். இப்படி நம் மனதே எதிரெதிராக 2 விதமான ஆலோசனைகளை வழங்குகிறது. இதுதான் மனம். இவற்றுள் 2இல் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பில் உள்ளதுதான் நமது புத்தி, அறிவு ஆகும். நமது மனம் காட்டும் முதலாவது ஆலோசனையை நமது புத்தி ஏற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். மனம் வழங்கிய முதலாவது ஆலோசனை என்ன? அந்த கூட்டத்தின் அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் முதலாவது ஆலோசனை. அப்படி நாம் அருகில் சென்று பார்க்க வேண்டுமானால் என்ன விதமான மன உந்துதல் மற்றும் மன உணர்ச்சி நமக்கு தேவைப்படும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மற்றும் ஆர்வம் நமக்கு தேவைப்படும். முதலாவது ஆலோசனைக்கு மாறாக நமது புத்தி 2வது ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். அந்த 2வது ஆலோசனை என்பது என்ன? அந்த கூட்டத்தை புறக்கணித்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் 2வது ஆலோசனை. இந்த 2வது ஆலோசனையை செயல்படுத்த என்ன விதமான மன உந்துதல் மற்றும் மன உணர்ச்சிகள் நமக்கு தேவைப்படும்? ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் எச்சரிக்கை மற்றும் பய உணர்வுகள்தான் நமக்கு தேவைப்படும். அத்தகைய ஆவல் மற்றும் பயம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் கருவிதான் இந்த சித்தமாகும். சித்தம் வெளிப்படுத்தும் இத்தகைய உணர்ச்சிகளுக்கு பெயர்தான் அகங்காரமாகும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற இந்த 4 பகுதிகளும் மொத்தமாக சேர்ந்ததுதான் முழு மனம் அல்லது அந்தக்கரணம் ஆகும். இந்த மொத்த பகுதியானது 100% சக்தி உடையது. அதன் ஒவ்வொரு பகுதியும் தலா 25% சக்தி உடையது. 4 பகுதிகளும் சேர்ந்த மொத்த அம்சமே முழு மனமாகும். அதனுடைய முதலாவது பகுதியான மனம் என்பதுதான் உணர்மனம் ஆகும். உணர்மனம் என்பது வெறும் 25% சக்தியை மட்டுமே உடையது. உணர்மனம் என்பது முழு மனதின் ஒரு பகுதியாகவே இருந்தாலும் கூட உணர்மனம் மட்டும் தனித்து நின்று செயல்படும் ஆற்றல் கொண்டது. அது தனித்து நின்றும் செயல்படலாம், முழு மனதினுடைய அங்கமாக இருந்தும் செயல்படலாம். அது தனித்து செயல்படும் பொழுது 25% சக்தியை மட்டுமே உடையதாக உள்ளது. அதுவே முழு மனதின் அங்கமாக இருந்து செயல்படும் போது அந்த உணர்மனமே 100% ஆற்றலாக இருந்து முழு மனம் என்ற பெயரையும் பெறுகிறது. உணர்மனம் என்றால் என்ன, முழு மனம் என்றால் என்ன என்பதை நாம் சரிவர தெரிந்து கொள்வோமே ஆயின் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் யாவற்றையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த 2 அம்சங்களை பற்றியும் சரிவர நாம் தெரிந்து கொள்வோமாக. அந்த பெரிய பங்களாவின் வெளிவாசலில் வாயிற்காவலர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்நிலையில் அங்கு வந்த முரட்டுத்தனமான ஒருவர் காவலரை அணுகி, உங்கள் ஐயாவை பார்க்க வேண்டும் என கேட்கிறார். அவர் முரட்டுத்தனமான மீசையுடனும் இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தியுடனும் காணப்படுகிறார். அவரை உள்ளே அனுப்ப காவலருக்கு தயக்கம். ஆகவே அவர் உரிமையாளரை இன்டர்காமில் தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லவும் அவர் உள்ளே அனுப்ப அனுமதி கொடுக்கிறார். அந்த முரட்டு மனிதரும்
வீட்டு உரிமையாளர் அமர்ந்திருக்கும் வரவேற்பறையினுள் நுழைகிறார். என்ன நிகழ்கிறது என்பதை வாயில் காவலரும் கவனித்து கொண்டே இருக்கிறார். உள்ளே நுழைந்த மனிதன் அங்கிருந்த உரிமையாளரை பார்த்து வணக்கம் செலுத்துகிறார். பிறகு இடுப்பில் சொருகியிருந்த பட்டாக்கத்தியை கழற்றி உரிமையாளர் முன்னால் இருந்த டீப்பாயின் மீது வைத்துவிட்டு மீண்டும் வணக்கம் தெரிவித்தவாறே வெளியேறி போய்விடுகிறார். வாயிற்காவலரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். இங்கு வாயிற்காவலராக வருவதுதான் நமது உணர்மனம், கான்ஷியஸ் மைண்ட் ஆகும். சந்தேகப்படுவதும், ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுவதும், இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று குழம்புவதும் புலம்புவதும் அதனுடைய இயல்பு. வீட்டு உரிமையாளராக வருவதுதான் முழு மனம், டோட்டல் மைண்ட் ஆகும். தேவையில்லாததை எல்லாம் எண்ணி இந்த முழு மனம் தன்னை குழப்பிக் கொள்வதில்லை. இது தேவைக்கேற்ப செயல்பட்டு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தையும் எளிதாக அணுகி தீர்வு கண்டுவிடும். இன்னும் ஓர் உதாரணம். இருள்மண்டிய இரவு நேரம், புதர்கள் நிறைந்த ஒரு குண்டும் குழியுமான ஒரு பகுதியில் நாம் மட்டும் தனியே நடந்து செல்கிறோம். எந்த புதரிலாவது மோதிக்கொண்டு விடுவோமோ, எந்த குழியிலாவது இடறி விழுந்து விடுவோமோ என்ற நமது மனம் புலம்பிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டும் வருகிறது. இப்படி புலம்பிக்கொண்டே வருவதுதான் உணர்மனம் ஆகும். கைகளால் துழாவிக்கொண்டே பதட்டத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த நாம் எங்கேயோ ஒரு இடத்தில் நம்மை அறியாமல் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறோம். இப்போது நாம் எழுந்து நிற்க வேண்டும். இப்படி எழும்பலாமா அப்படி எழும்பலாமா என்று நாம் தடுமாறி விடுவோம். எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நாம் நம்மை அறியாமலேயே எழும்பி நின்று விடுவோம். எழும்பிய பிறகுதான் எழும்பியதே நமக்கு தெரியும். இப்படி நாம் எழுந்து கொள்ளும் வகையில் நமக்குள்ளே செயல்படும் மனதுதான் முழு மனம் ஆகும். புதர்களுக்கு நடுவில் நாம் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது இறைவனை கூட நாம் உதவிக்கு அழைப்போம். ஆனால் நம்மை அறியாமல் நாம் எழுந்து நிற்கும் போது இறைவன் கூட நம் நினைவுக்கு வரமாட்டார். செயல்திறம் மிக்க முழு மனம் செயல்படும் போது இறைவன் கூட நமக்கு தேவையில்லை. நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலோடு இணைந்து கொண்டு தடுமாற்றம் எதுவும் இல்லாமல் செயல்படுவோமேயானால் அப்படி செயல்படுவதுதான் முழு மனம் ஆகும். தடுமாறிக்கொண்டே நாம் செயல்படுவோமேயானால் அது உணர்மனதின் தனிப்பட்ட செயல்பாடு ஆகும். உணர்மனது தனித்து செயல்படும் போதுதான் பிரச்சனைகள் உள்ளன. முழு மனதாக அது செயல்படும் போது அங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, செயல் மட்டுமே அங்கு உள்ளது. முழு மனது செயல்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அது இயற்கையானது, தாமாகவே அது செயல்பட்டுவிடும். முழு மனது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இன்னும் ஓர் உதாரணம். நீங்கள் ஒரு மோட்டார் பைக்கில் வேகமாக போகிறீர்கள். ஒரு திருப்பத்தில் நீங்கள் திரும்பும்போது எதிராக இன்னொரு பைக் உங்களை நோக்கியும் வேகமாக வருகிறது. இப்போது நீங்கள் உங்களையும் காப்பாற்ற வேண்டும், அந்த பைக்கையும் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு நேரமில்லை. உங்களை அறியாமலேயே நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களையும் எதிரே வந்த பைக்கையும் காப்பாற்றி விடுகிறீர்கள். இங்கு உங்களது முழு மனம்தான் செயல்பட்டுள்ளது. இந்த முழு மனம் நமக்கு மட்டும்தான் செயல்படுகிறதா? நான் அப்போது பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்களது வீடு ஒரு கிராமத்தில் பெரிய தோட்டத்தோடு இருந்தது. நாங்கள் வளர்த்த நாய் தோட்டத்தின் உள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். ஒரு நாள் நான் தாமதமாக பள்ளிக்கூடம் செல்ல நேர்ந்ததால் தோட்டத்தின் பின்வாசல் வழியாக பள்ளிக்கூடம் சென்றேன். நான் சொல்வதை பார்த்த எங்களது நாயும் என்னுடன் வர ஆரம்பித்து விட்டது. விரட்டி பார்த்தும் கேட்காமல் அது எனக்கு முன்னால் சென்று என்னை கூட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டது. பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் 2-3 தெருக்கள் உண்டு. அந்த தெருக்களில் தெருநாய்கள் அதிகம் இருக்கும். நமது நாயை கண்டால் அவை விடாது. அதனால் அதை தடுத்து பார்த்தும் தடுக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அதை அதன் போக்கில் விட்டுவிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே முதல் தெருவை கடந்து செல்லும் போது 10-15 நாய்கள் கொலை வெறியுடன் ஓடி வந்தன. நமது நாய் தொலைந்தது என்று முடிவு செய்தேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. நீங்கள் வெகு காலம் சந்திக்காத பழைய நண்பர்களை எல்லாம் ஒரு விசேட நிகழ்ச்சியில் சந்திப்பீர்களேயானால் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்று அன்பு பாராட்டி விசாரிக்க ஆரம்பிப்பீர்கள். அத்தகைய காட்சிதான் அங்கேயும் அரங்கேறியது. நமது நாய் ஒரு விதமான அன்பு ஒலியை எழுப்பி தன் வாலை ஆட்டிக்கொண்டே நட்புறவோடு அந்த நாய்களை வலம் வர ஆரம்பித்தது. கொலைவெறியுடன் வந்த அந்த நாய்கள் அன்பு ஒழுக வாலை ஆட்டும் நமது நாயை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து குழம்பி நின்றன. அந்த நாய்களுக்குள் வலம் வந்த நமது நாய் ஒரு இடைவெளியை கண்டுபிடித்தது.
அந்த இடைவெளியை பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் தப்பி ஓடி ஒரு கடி கூட வாங்காமல் நமது தோட்டத்தை சென்று அடைந்து விட்டது. ஒரு மிருகத்துக்கு கூட இந்த முழு மனம் வேலை செய்துள்ளது. உணர்மனதின் பிரதான அம்சம் உணரும் தன்மை ஆகும். இருப்பது அனைத்தையும் இருப்பது போலவே காட்டும் அது குழந்தைத்தன்மை மிகுந்தது. உணர்மனம் ஒன்றே நமக்கு எட்டக்கூடிய பகுதியாகும். முழு மனம் என்பது நமது கைவசம் கிடையாது. நமது அனைத்து பணிகளையும் நம் கைவசம் உள்ள உணர்மனதின் மூலமாகவே செய்தாக வேண்டியுள்ளது. உணர்மனதானது தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனால் சுதந்திரமாக செயல்பட முடியும். தனக்கு எட்டாத பகுதியையும் அது கையில் எடுக்குமேயானால் எட்டக்கூடிய பகுதியையும் கூட சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே அதனுடைய கடமை என்னவென்றால் தனக்கு எட்டாத பகுதியை முழு மனதிடம் ஒப்படைத்துவிட்டு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்நிலையில் அந்த முழு மனமும் உணர்மனதின் பின்புலமாக இருந்து உணர்மனமாகவே மாற்றி அமைந்து தேவையான உதவிகளை செய்து செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுத்துவிடும். முழு மனம் என்பது நமது ஆழ்மனதுடன் இணைந்திடக்கூடிய தகுதியை உடையது. அதனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கூட சாத்தியப்படுத்தி காட்டும் ஆற்றலை தன்னகத்தே கொண்டது அது. ஆகவே முழு மனதை கடவுள் என்று கூறினாலும் அது மிகையாகாது. முழு மனதை உதவிக்கு வைத்துக் கொள்வது என்பது மனோவியல் ரீதியாகவும் சரியான ஒன்றே ஆகும். 30 படிகள் உள்ள ஒரு படிக்கட்டில் நாம் இறங்குவதாக வைத்துக்கொள்வோம். நமது கைகளிலும் தோள்களிலும் சுமைகள் உள்ளன. நாம் கவனமாக இறங்கி 5வது படிக்கு வருகிறோம். 30வது படியும் நமது கண்களுக்கு தெரியும் வகையில்தான் உள்ளது. அதனால் 30வது படியை மட்டுமே பார்த்து கொண்டு இறங்குவோமேயானால் இறங்கிக் கொண்டிருக்கும் படியில் நாம் இடறி விழுந்து விட நேரிடும். இதே வகையில் நிகழ்கால பணிகளுக்கு நமது கவனமானது 100% தேவைப்படுகிறது. அந்த கவனத்தை நமது எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகள் பறித்து கொண்டு விடுமேயானால் நமது நிகழ்கால பணிகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவிடும். ஆகவே சிக்கல் நிறைந்த எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழு மனது என்ற கடவுளிடம் ஒப்படைத்து விடுவோமேயானால் நிகழ்கால பணிகளை முழு கவனத்துடன் எதிர்கொள்ள முடியும். இதனால் நமது பணிகள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் 14ஆம் அத்தியாயம் உன்னதம் மிகுந்த உணர்மனம். உணர்மனதின் பிரதான அம்சம் உணரும் தன்மை ஆகும். இந்த உணரும் தன்மையை தான் ஆன்மா என்ற பெயரிட்டு ஆன்மீக நூலோர் விவரிக்கின்றனர். இந்த உணரும் தன்மை என்பது கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தன்மையாகும். நாம் நம்மை பொறுத்த அளவில் நமது மனதை பொறுத்த அளவில் குழந்தையாகவே இருந்து கொள்ள வேண்டும். உணர்மனம் ஒன்றே நமக்கு எட்டக்கூடிய பகுதியாகும். நாம் சதா சர்வகாலமும் இந்த உணர்மனதனுடைய எல்லைக்குள்ளேயே வாழ்ந்து வருகின்றோம். நமக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இந்த உணர்மனதின் மூலமாகவே நடைபெறுகிறது. முழு மனம் என்பது நமது கைவசம் கிடையாது. ஆனாலும் இந்த முழு மனம் என்பது அளப்பெரிய ஆற்றல் கொண்டது. நமது அனைத்து பணிகளையும் நம் கைவசம் உள்ள உணர்மனதின் மூலமாகவே செய்தாக வேண்டியுள்ளது. உணர்மனதானது தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனால் சுதந்திரமாக செயல்பட முடியும். தனக்கு எட்டாத பகுதியையும் அது கையில் எடுக்குமேயானால் எட்டக்கூடிய பகுதியையும் கூட சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே அதனுடைய கடமை என்னவென்றால் தான் செயல்பட வேண்டிய செயல்கள் அனைத்திலும் உள்ள தனக்கு எட்டாத பகுதியை மட்டும் முழு மனதிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைத்துவிட்டு தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் தனது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்நிலையில் அந்த முழு மனமும் உணர்மனதின் தோன்றா துணையாக இருந்து கொண்டு தேவையான உதவிகளை செய்து செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். முழு மனம் என்பது சித்தம் என்னும் நமது அடிமனதையும் தன்னகத்தே கொண்டது. நமது அடிமனமானது மறைந்து கிடக்கும் நம்முடைய மனோசக்திகளின் உறைவிடமாகவும் உள்ளது. ஆற்றல் மிக்க இந்த அடிமனமானது பிரபஞ்ச ஆற்றல்களையும் தன்னகத்தே கொண்ட நமது ஆழ்மனதுடன் இணைந்திடக்கூடிய தகுதியையும் உடையது. அதனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கூட சாத்தியப்படுத்தி கொடுக்கும் ஆற்றலை தன்னகத்தே கொண்டது அது. ஆகவே முழு மனதை கடவுள் என்று கூறினாலும் அது மிகையாகாது. உணர்மனது தன்னை மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு பலவீனமான மனதாகவே இருந்துவிடும்.
அது தனக்கு உதவியாக முழு மனதையும் எடுத்துக்கொள்ளும் போது அது முழு மனதின் பகுதியாகவும் இருந்து கொள்கிறது. அந்நிலையில் முழு மனதின் சக்தியும் உணர்மனதோடு இணைந்து கொள்கிறது. முழு மனதை உதவிக்கு வைத்துக் கொள்வது என்பது மனோவியல் ரீதியாகவும் சரியான ஒன்றே ஆகும். 30 படிகள் உள்ள ஒரு படிக்கட்டில் நாம் இறங்குவதாக வைத்துக்கொள்வோம். நமது கைகளிலும் தோள்களிலும் சுமைகள் உள்ளன. நாம் கவனமாக இறங்கி 5வது படிக்கு வருவோம். இனி நாம் 6வது படியில் காலை எடுத்து வைத்து இறங்க வேண்டும். 30வது படியும் நமது கண்களுக்கு தெரியும் வகையில்தான் உள்ளது. இப்போது நம்ம கவனம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் அடைய வேண்டிய 30வது படியில் இருக்க வேண்டுமா, அல்லது நாம் இறங்கிக் கொண்டிருக்கும் 6வது படியில் இருக்க வேண்டுமா? அடைய வேண்டிய 30வது படியை மட்டுமே பார்த்து கொண்டு இறங்குவோமேயானால் இறங்கிக் கொண்டிருக்கும் படியில் நாம் இடறி விழுந்திட நேர்ந்திடும். இதே வகையில் நிகழ்கால பணிகளுக்கு நமது கவனமானது 100% தேவைப்படுகிறது. அந்த கவனத்தை நமது எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகள் பறித்து கொண்டிடுமேயானால் நமது நிகழ்கால பணிகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவிடும். ஆகவே சிக்கல் நிறைந்த எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழு மனது என்று கடவுளிடம் ஒப்படைத்து விடுவோமேயானால் நிகழ்கால பணிகளை முழு கவனத்துடன் எதிர்கொள்ள முடியும். இதனால் நமது பணிகள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நாம் அடைய வேண்டிய இடம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கலாம். ஆனால் நாம் செயல்பட வேண்டிய இடம் நாம் காலூன்றி நிற்கும் நமது கால்களுக்கு அடியில் மட்டுமே ஆகும். நிகழ்கணத்தில் நாம் நன்றாக செயல்பட வேண்டுமானால் எதிர்கால அம்சங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நாம் சற்று தள்ளி வைத்தாக வேண்டும். அந்த வகையில் அவை அனைத்தையும் முழு மனதிடம் ஒப்படைக்கும் போது உணர்மனம் அந்த அளவுக்கு சுதந்திரம் அடைந்து செயல்கள் அனைத்திலும் முழு ஈடுபாட்டுடன் கலந்து கொள்கின்றது. அந்நிலையில் முழு மனமும் உணர்மனமும் வேறல்ல என்ற வகையில் ஒன்றாகவே இருந்து ஆற்றலுடன் செயல்புரிகின்றது. நாம் ஆண்டிறுதி தேர்வை எழுதுவதாக வைத்துக்கொள்வோம். உணர்மனம் மட்டுமே தேர்வில் கலந்து கொள்கிறது. உணர்மனதாகிய தான் மட்டுமே தேர்வில் கலந்து கொண்டுள்ளதாக உணர்மனம் எண்ணுமேயானால் அந்த உணர்மனம் தன்னை பலவீனமான ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும். அதனால் அது தேர்வு சம்பந்தமான பய உணர்வுகளையும் வெளிப்படுத்திவிடும் வாய்ப்பு உள்ளது. அதுவே தேர்வு எழுதும் பொறுப்பு அனைத்தையும் முழு மனதிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த முழு மனதின் கருவியாக மட்டும் இருந்து அந்த உணர்மனது தேர்வு எழுதுவதில் பங்கேற்று கொள்ளுமேயானால் உணர்மனமே அசாதாரண பலத்துடன் செயல்பட்டு விடும். இந்த உணர்மனமானது தான் மட்டுமே செயல்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தன்னை முழு மனதின் பகுதியாக இருந்து செயல்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னை ஒரு தனிப்பட்ட நபராக எடுத்துக்கொள்ளும். அது தன்னை ஒரு பலமற்ற நபராகவே எடுத்துக்கொள்கிறது. அதுவே தன்னை முழு மனதின் பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளும் போது அதுவே பலம் வாய்ந்த ஒன்றாகவும் மாறிவிடுகிறது. நாம் நமது ஆண்டிறுதி தேர்வுக்காக ஓரளவுதான் நாம் நம்மை தயார் செய்து வைத்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதனால் என்ன கேள்வி கேட்பார்களோ என்ற தயக்கத்துடனேயே தேர்வு அறைக்குள் நுழைகிறோம். கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. நாம் அரைகுறையாக படித்திருந்த கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதனால் நாம் பதில் எழுதும் போதும் சரியாக எழுதுகிறோமா அல்லது தவறாக எழுதுகிறோமா என்ற பயத்துடனும் தயக்கத்துடனுமே தேர்வை எழுதுவோம். உணர்மனம் மட்டுமே தனியாக இருந்து செயல்படும் போதும் அது இப்படித்தான் தயக்கத்துடனேயே செயல்படும். தயக்கத்துடன் தேர்வு அறைக்குள் நுழைந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வித்தாளில் இருந்த கேள்விகள் அனைத்தும் நாம் நன்றாக தயார் செய்த கேள்விகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்வோம்? நாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு ஈடுபாட்டுடன் அந்த கேள்விக்கான பதில்களை எழுதுவோம். இப்படி நமது மனம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுமேயானால் அங்கு நமது உணர்மனதோடு முழு மனமும் இணைந்து கொண்டு விட்டது என்றே பொருள். நாம் நன்றாக படிக்காத கேள்விகளாக இருந்தாலும் கூட அதற்கான பதில்களை எழுதும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் உணர்மனமும் முழு மனமும் ஒன்றிய நிலையில் பதில் எழுதுவோமேயானால் அதுதான் முழு மனதின் செயல்பாடாகும். அங்கு உணர்மனம் முழு மனதின் பலத்தையும் தன்னகத்தே எடுத்து கொண்டு விடுகின்றது. அந்நிலையில் அசாதாரணமான சக்தி கூட நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது. இதனால் உணர்மனமே வெற்றிகளை குவிக்கும் சாதனை மனமாக மாறி அமைந்து விடுகிறது.